இல்ல. நம்முடைய சூழல் என்ன தெரியுமா? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு நாளைய தக்பீர், அல்லாஹ் அக்பர், நம்முடைய பொறுப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் வேற யாராவது பார்த்துக்கிடுவாங்க. இதே மாதிரியான போராட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் 2 லட்சம் ரூபாய் அபராதம். இப்ப இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல, 5 காசு நமக்காக வேண்டிய ஒரு ஃபைன் அடிக்கப்படுமான்னு தெரியாது, சிறைவாசமானு தெரியாது. தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்திருப்போமானும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தியாவிலேயே 2 மாநிலங்கள் மட்டும்தான் முற்றிலுமாக சட்டமன்றத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னது தமிழகமும் மேற்கு வங்கமும் தான். அதனால் 2 முதலமைச்சர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இதில் ஒரு சங்கி என்ன சொல்றான் தெரியுமா? ஊடக சங்கி என்ன சொல்றான் தெரியுமா? ஸ்டாலினும் மம்தாவும் தமிழகத்தையும் மேற்கு வங்கத்தையும் சீனாவோடு இணைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். நீங்க ஊடகத்தில் நீங்க பார்க்க முடியும். ஒரு காலத்துல நம்மளதான் தேச விரோதின்னு சொன்னா, இப்போ ஆளுநருக்கு எதிராக ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை போட்டுட்டு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்றார்களே, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்தியாவிற்கு ஆபத்து, ஸ்டாலினும் மம்தாவும் இந்தியாவிற்கு ஆபத்து என்று சொல்லுகிற ஒரு சூழலை நோக்கி சங்கிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரியான கூட்டணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படுகிறது. நீங்க ஊடகத்துல பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமாக வக்ஃப் சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ஜார்க்கண்டிலும் தான் எங்கெல்லாம் பாசிச அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தான் முஸ்லிம்கள், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கூடி நீங்கள் எங்களை வேண்டுமானால் கொலை செய்துகள், ஆனால் எங்களுடைய சொத்துக்களை, இறைவனின் சொத்துக்களை நாங்கள் தர முடியாது என்று தெரிவித்து வந்திருக்கிறார்கள். இங்க நம்ம சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். இங்க முதல்வர் பார்த்துக் கொள்வார். நமக்கான அத்துணை மதத்தை சார்ந்த எம்பிக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களும், பிஜேபியை தவிர அனைத்து எம்எல்ஏக்களும் இதிலே நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால நம்ம இந்த போராட்ட களங்கள்ல வீரியமாக பங்கு கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னைக்கு நம்ம அதற்காக வேண்டி முயற்சி பண்ணலையோ அப்ப எதுவும் நடக்க போறதில்லை. இதே மாதிரி கூட்டத்தை கூட்டி வீட்டுல போய் நாளைக்கு காலையில இயல்பான வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தால் சங்கிகள் இன்னும் இந்த சமுதாயத்தை உருக்குலைத்து விடுவார்கள் என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயத்துக்கு சொல்றது இதுதான். நாம ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தை எதிர்த்து களத்தில் நிக்கல. நம்மை இந்த தேசத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கிடணும். அதாவது இவன் இருந்த அடையாளமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் பல்வேறு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம இடியப்பமும் கரிசால்னாவும் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலை மாறவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த தேசம் நகர்த்தப்பட்டுவிடும் என்பதை மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும். நமக்கு தான் தெரியுமே, 1980களில் இருந்து தெரியும் நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறது. ஷாபானுடைய வழக்கினுடைய காலகட்டத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து, இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து. 92 பாபரி மஸ்ஜித் தகர்க்கப்பட்டது, அப்பொழுதும் சொன்னார்கள் இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து, இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து. 2025 வரையிலும் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து, இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து. 80ல ஒருவேளை இந்த இந்தியாவிற்கானவர்களை தென்காசியில் இருந்து உருவாக்க வேண்டும் என்று நாம் ஒன்றுபட்டிருந்தால் இதற்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை ஜட்ஜ உருவாக்கி இருக்க முடியும்? 70,000 மக்கள் இருக்கிறாங்க, அதுல 30,000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறமே. தென்காசியில் இருந்து எத்தனை பேர்கள் நீதிமன்றத்திற்கு இந்தியாவிற்காக நம்முடைய குடும்பத்திலிருந்து போய் இருக்கிறார்கள்? ஒரு ஐபிஎஸ் ஆகிறது எவ்வளவு கஷ்டம். பீகார்ல இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணி இருக்கிறாரு. நம்ம ஐபிஎஸ் அனுப்பலான்னு பார்த்தா ஐபிஎஸ் போனவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. அதிகாரத்தில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, நீதித்துறையில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷனில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது, ஊடகத்துறையில் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் அவனுடைய அஜெண்டா. நம்ம நினைச்சிருந்தா 92க்கு பின்னால நரசிம்மராவ் நம்பிக்கை துரோகியாக மாறிட்டாரு, பாபரி மஸ்ஜிதை இடிக்க விட்டுட்டாரு. இனிமே நாம இவர்களை நம்ப கூடாது, நமக்கானவர்களை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்திருந்தால் இந்த 30 வருஷத்துல உருவாக்கி இருக்க முடியுமா இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி இப்படியே உட்கார்ந்து இருந்தோமோ அப்படித்தானே இன்னைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட காசு இல்லையா, நம்ம கிட்ட பணம் இல்லையா, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அரசாங்கம்
நம்முடைய சகோதர சமூகத்தவர்கள் இன்னும் நமக்கு கை கொடுக்கவில்லையா? எல்லாம் இருந்துட்டோம், ஒண்ணுமே செய்யாம இருக்கிறமே, எப்படிங்க நம்மளால மட்டும் முடியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபிகள் வந்து எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருந்தால் 30 ஆண்டுகளில் இந்த பூமி பந்தினுடைய 3/2 பாகத்தை ஆட்சி செய்கிற ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கூட லாயக்கு இல்லாதவர் என்று சொந்த தகப்பனாரால் வர்ணிக்கப்பட்ட, சொந்த சமூகத்தால் வர்ணிக்கப்பட்ட உமர் இன்றைக்கும் போற்றப்படுகிறாரே. இந்த பூமி பந்தின் 3/2 பகுதியை ஆட்சி செய்கிற அதிகாரியாக அல்லாஹ் உமருக்கு அதிகாரத்தை கொடுத்தானே ரலியல்லாஹு அன்ஹு. தென்காசியில நம்ம குடும்பத்துல உமர் இல்லையா? நம்ம தெருவுல உமர் இல்லையா? நம்ம ஜமாத்துல உமர் இல்லையா? 22 ஜமாத்து கூடி இருக்கிறவே, ஒரு உமரை நம்மளால உருவாக்க முடியாதா? எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது கருத்துரையாளர்களின் கருத்தை கேட்டுட்டு போறோங்கிறது இல்லாம இதை நடைமுறைப்படுத்தி எதிர்காலத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் போகுது. அது வக்ஃப் திருத்த சட்டமோ பொது சிவில் சட்டமோ பாசிசத்தினுடைய இன்னபிற சூழ்ச்சியோ உச்ச நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு சொன்னா அங்கே ஒரு நம்பிக்கை கீட்டு நமக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும். நம்ம பிள்ளை ஜட்ஜா இருக்கிறான்டா, இன்ஷா அல்லாஹ் அவன் நபிகளாரின் நீதியை போன்ற ஒரு நீதியை இந்த தேசத்திற்கு தருவான் என்கிற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த தேசத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கையாளர்களை இன்ஷா அல்லாஹ் நாம உருவாக்கணும். இறுதியாக ஆட்சியாளர்களை மிரட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நீங்க வேணா அதிகாரத்தில் இருக்கலாம், உங்களுக்கான நீதிமன்றங்கள் நீங்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்கலாம், உங்களுக்கான அதிகாரிகள் உங்களிடத்தில் இருக்கலாம், எம்பிக்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கலாம், உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கலாம், தோட்டா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த லீடர்கள், தலைவர்கள், அநியாயக்காரர்கள், அராஜகக்காரர்கள் வீழ்த்தப்பட்டதெல்லாம் ஒன்றுமில்லாத சின்னஞ்சிறியவர்களால் தான். அதனால இந்த தேசத்தில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு அதிகாரம் இல்லைதான், எங்களுக்கு எம்பிக்கள் இல்லதான், எங்களுக்கு நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் இல்லதான், எங்களுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லைதான், ஒண்ணுமே இல்லாதவன ஈஸியா நசுக்கிறான்னு பார்த்தா நம்ரூதினுடைய மூளையில் ஏறிய எறும்பாக இந்த சமூகம் பாசிசத்தின் குரல் வரையை நெறித்து இந்த தேசத்தில் இருந்து அகற்றுகிற வரையிலும் உன்னுடைய மூளையில் கடந்து குடைகிற எறும்புகளாக இந்த சமூகம் நிற்கும். அப்படிப்பட்ட சக்தியும் ஆற்றலும் எங்களுடைய ஆற்றலை தாண்டி ஒரு ஈமானிய வலிமையை ஏக இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் பலஸ்தீனத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லா பங்களையும் உடைச்சாச்சு, எல்லா டனலையும் உடைச்சாச்சு, ஹமாஸே இல்லைன்னு ஆக்கியாச்சு. இனிமேல் இந்த நிலம் எங்களுக்கு தான் என்று சொல்லுகிற வல்லரசு சக்திகளை மண்டியிட வைக்கிற வலிமை என்பது ஆயுதங்களுக்கு இல்லை, அது ஈமானுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் இந்த தேசத்தில் வாழ்கிறோம். எங்களுக்கு இறைவனின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது, இந்த தேசத்தினுடைய இந்துக்களின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது. எந்த வல்லாதிக்க சக்திகள் இந்துக்களால், இந்துக்களின் பெரும்பான்மையால், இந்துக்களின் பலத்தால் இந்த தேசத்தில் இருந்து முஸ்லிம்களை அகற்றிவிட முடியும் என்று நினைக்கிறார்களோ, நாங்கள் சொல்கிறோம் அதே இந்துக்களால் இந்த பாசிசம் இந்த மண்ணை விட்டு அகற்றப்படும். அதற்கான சாட்சியாகத்தான் இந்த மேடை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு, நாங்கள் பலகீனமானவர்கள் தான், உடலால், அறிவால், பொருளாதாரத்தால் பலகீனமானவர்கள் தான். ஆனால் எங்களுக்கு ஒரு பலம் இருக்கு, அது எங்களுக்கே தெரியாது, ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கும் ஹைரன். ஏறமில்ல, அதாவது மார்க்க விஷயம் இருந்தாலும் சமுதாயத்துக்காக போடுகின்ற அண்ணன் உஸ்மானி அவர்களுக்கு இந்த கூட்டணி சார்பாக கள போராளி என்ற பட்டத்தை வழங்கும். அதேபோல் சமுதாயத்திற்காக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஹைதரி அவர்களுக்கும் கள போரா என்ற அவார்டு வழங்கும். அதேபோல் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் உண்மையிலே களத்து போராளி மட்டும் இல்ல, களத்திலே நின்று போராடுகின்ற வன்னியரசு அவர்களுக்கும் கள போராளி. அண்ணா இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்க வந்து நீங்க அரசாங்கம் கொடுக்கறத விட மக்கள் மத்தியில் கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் உண்மையான கள போராளி தானே.
அதே போல் திராவிட முதல்வர் பார்த்திருக்கிறீர்கள், திராவிட தலைவர் பார்த்திருக்கிறீர்கள், தென்காசியில் அனைவருக்கும் சமமாக இருக்கின்ற திராவிட சேர்மனை பார்க்கிறீர்கள், அவர்களுக்கும் களப்போராளி என்ற அவார்டு வழங்கப்படுகிறது. அதே போல் பல கற்புணிகளை பல பத்திரிகைகளை இழந்த பிறகும் இந்த சமுதாயத்திற்காக உயிரை பயணம் செய்கின்ற எங்களுடைய அருமை அண்ணன் பத்திரிகையாளர் ஊடகர் கலைஞர் ஆர்வி என்ற ராணுவத்தின் தளபதி செந்தில் அவர்களுக்கும் களப்போராளி என்ற ஆசிக்கு மாப்பிள்ள வந்து இந்த நிகழ்ச்சியில அந்நியர் சொல்றது ரொம்ப ஒத்துழைச்சாரு. அவர் ஒரு கோஷம் ஒரு வரி பண்ணுவாரு, அதோட அந்த நிகழ்ச்சி ஆகும். அண்ணன் ஷேக் தாவூத் வந்து ஒன்றிய தலைவர் வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பொன்னாடை வைக்கிறார். ஒன்றிய சேர்மன் அதுக்கான செந்தில் அவர்களுக்கு டைம் 10 மணி 1 மணி நேரம் இருக்கு, 3 இருக்கு. நாங்க கூட 1.5 மணி நேரம். ஒரு மாசம் நல்லா சோத்த கை போட்டு சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க. திருட்டு கூட்டமே இது அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடும் திருட்டு கூட்டமே, வக்பு சொத்தை வாயில் போட சட்டம் போடும் ஒன்றியமே, விடமாட்டோம் எங்கள் உயிரே போனாலும் விடமாட்டோம், விரட்டி அடிப்போம் மோடி அமித்ஷாவை விரட்டி அடிப்போம், வீழும் சனாதனம் வெல்லும் ஜனநாயகம். அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக ஊடகவியலாளர் அருமை அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உரையாற்றுவார். இவ்வளவு கேக்குதா? கடைசி வரைக்கும் இவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மேடையை நம்ம பார்க்கலாம். 3 பேருக்கு 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு. பரவாயில்ல, மகிழ்ச்சி. எம்போலாம் வச்சு கடத்தணும் அப்படின்னு ஒரு படத்துல அதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால நேரத்தின் அருமை கருதி மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எனக்கு முன்பாக பேசிய எந்த நண்பரும் தெரியல, யாரோ நண்பர் சொன்னார், வழக்கமா அண்ணன் ஹைதர் அலி அப்படி பேசுவாரு, இன்னைக்கு அவருக்கு முன்னாடி இவரே என்ன ஆர்டர் இருக்கும் கத்தியால் என்னமோ சொன்னார். ஆர்டர் ஆமா, சரி, எதுக்கு நமக்கு அந்த வேலையில? நமக்கு நிறைய நல்ல வேலை இருக்கு. எத்தனை நாளைக்கு ஆர்டர் இருக்கிறது, கத்திய தூக்குறது, இதே நம்ம ஏன் செஞ்சு தூக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்களுக்கான இன்னல்களுக்கு தோளோடு தோள் கொடுக்க, உயிரையும் கொடுக்க கோடானு கோடி இந்துக்கள் நாங்கள் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த வேலை? வேண்டாம். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் உணர்ச்சி படமாக இருந்ததுனால அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் காலம் தொட்டு வரக்கூடிய இந்த வகுப்பு நல திட்டத்தை நரேந்திர தாமோதரதாசால் தடுத்து நிறுத்த முடியாது என்று ஓங்கி தலையில் குட்டியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பின் மூலம். நாம் முதலில் அதற்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்ல வேண்டும். அல்ல, அந்த இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக நிச்சயமாக நமக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கையோடு நான் எல்லா மேடைகளிலும், இஸ்லாமிய மேடைகளிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு கவிதை, அதை சொல்லியே நான் தொடங்குகிறேன். பேரிடர் பெருமழை காலத்தில் நான் எழுதிய கவிதை. எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விடாதீர்கள், எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விடாதீர்கள், பேரிடர் காலங்களில் இந்துக்களுக்கும் அவைதான் தங்குமிடம். எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்று விடாதீர்கள், விபத்து காலங்களில் இந்துக்களின் உயிர் காக்க அவர்கள் உதிரம்தான் உதவி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதையும் தாண்டி நீங்கள் பள்ளிவாசல்களை முடக்க வேண்டும், அவர்கள் வழிபாட்டை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் கோடானு கோடி இந்துக்களின்
வீட்டு கதவுகள் திறக்கப்படும், எங்கள் வீடுகள் அவர்களின் பள்ளிவாசல்களாக மாற்றப்படும், அவர்களுக்கான தொழுகையிடம் எங்கள் வீடுகளாக கூட இருக்கும். நீங்கள் இஸ்லாமியர்களை கொல்ல நினைத்தால் அதற்கு முன்பாக கோடானு கோடி இந்துக்களை தாண்டித்தான் அவர்களை தொட வேண்டும் என்பதை உறக்க சொல்லுவதற்காகவே நான் இன்றைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப ஹெக்டிக்கான, ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா டேட் இல்ல, ஏன்னா ஏற்கனவே 2-3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச நாட்கள் தேதிகள்லாம் இருந்துச்சு. எனக்கு கடும் நெருக்கடி. நான் வீட்டை விட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் அவர் சுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்டுக்கு போனேன், திடீர்னு வீட்டுக்கு போனா பிள்ளைகளுக்கு ஞாபகம் மாதிரி இருந்த முகம் அப்படி சுத்திட்டு இருக்கேன். ஆனாலும் நம்முடைய பிலால் இல்ல நீங்க தென்காசிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்ன போது என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஒரு இன்னல் என்றால் நான் இல்லாமலா நான் வந்து நிற்பேன் என்று நான் இங்கே வந்து நின்று விட்டேன். என் உயிருக்கிணைய நண்பர் தோழர் வன்னியரசும் இங்கே வந்து விட்டார். ஆனால் நம்முடைய சேர்மன் சொன்னார், இங்க 1 லட்சம் மக்கள் தொகை 80,000 வாக்குகள். அதுல இஸ்லாமியர்கள் எவ்வளவு இருப்பாங்க? 30,000 பேர். முன்னாடி 30,000 பேர் இருக்காங்க, ஒரு 3,000 பேர். அப்போ எனக்கு முன்பாக பேசிய ஐயா சொன்னதுதான், கொஞ்சம் பாதுகாப்பாக நாம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு போராட்ட குணம் சற்றே குறைந்து விட்டது. அகிம்சை வழியில் நம்முடைய போராட்ட குணம் குறைந்து விட்டது என்ற வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு நான் சில செய்திகளுக்குள் சொல்கின்றேன். வகுபாரிய சட்டத்தை பற்றி எனக்கு முன்பாக பேசியவர்களும் சிலரை சுட்டிக்காட்டினார்கள். அருமை சகோதரர் ஹைதர் அலி அதை இன்னும் விரிவாக பேசுவார் முழுக்க சான்றுகளோடு. நான் பேச வந்தது அது அல்ல. நான் பேச வந்தது முற்று முழுவதுமாக மத நல்லிணக்கத்தை பற்றி, வேறு சில முக்கிய விடயங்களை பற்றி. நம்முடைய சேர்மன் பேசுகின்ற பொழுது சொன்னார், அருமை அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். செக்கிழுத்த செம்மல் ஐயா வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்த போது மகாகவி பாரதியார் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிறார். நிதி கேட்டு, நிதி தாருங்கள் நண்பர்களே, நாம் வந்து ஒரு சுதேசி கப்பலை வாங்குவோம் என்று சொன்ன போது நிதியாக வந்தது சில அணாக்களும், மொத்தமா கூட்டினா 100 ரூபாய். அன்னைக்கு மதிப்புக்கு வெறும் 100 ரூபாய் கூட தேரல. ஆனால் ஹாஜி பக்கீர் முகமது என்ற ஒரு இஸ்லாமியர் அன்றைக்கு மதிப்பில் கொடுத்த தொகையை அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. 10 லட்சம் ரூபாயை எடுத்து சுதேசி கப்பலுக்காக கொடுத்த. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த கபாலி படத்துல ஒரு டைலாக் வரும், கபாலின்னா மறு வச்சுட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ஜெய் கபாலி அப்படின்னு கூட்ட உடனே சொல்லுங்க எஜமான வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடாங்கிற மாதிரி. பாய்னா தொப்பி வச்சுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ரமணானுக்கு நோன்பு இருந்துட்டு பெருநாளுக்கு பிரியாணி தின்னுட்டு இந்த தமிழ் சினிமால ஹே பாய் அப்படின்னு உடனே நம்மிக்கு நிம்மிக்குன்னு வந்து சாம்பிராணி போடுற பாய் நினைச்சீங்களா? டேய், இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தவன் அவங்கதான்டா. அதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை உறக்க சொல்வதற்காக இந்த மண்ணில் வந்து நிற்கின்றேன். 1-2 இல்ல. நீங்க வஉசியை பற்றி சொன்னார்கள். வஉசிக்கு வந்து பக்கீர் முகமது 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வள்ளல் ஜமால் முகமது அவர்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுதந்திரத்திற்காக இங்கே வந்து நிதி கேட்ட பொழுது இவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 10 லட்சமா அப்படின்னு நீங்க யோசிக்கீங்க. வள்ளல் ஜமால் முகமது நான் இருக்கிறேன் அப்படின்னு பிளாங்க் செக் கொடுத்தாரு. ஜமால் முகமது பிளாங்க் செக் கொடுக்கிறாரு மகாத்மா காந்திக்கு. இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் பெருவாரியானவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்ற நன்றி உணர்வோடு செந்தில்வேல் இந்த மேடையில். எத்தனை பேர் நீங்க இவர் பிளாங்க் செக். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்ற, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மத்திய கிழக்கு நாடுகளில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்திய தேசிய ராணுவத்தை அவர் கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறார், தேச விடுதலைக்கு நமக்கு ஒரு மருந்து தேவை, அந்த மருந்தின் பெயர் ஹபீத் அப்படின்னு சொல்றார். இந்த ஹபீத் யார் அப்படின்னு கேட்டா, இவர் மலேசியாவில் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைப்பதற்காக நிதி சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஒருவர் கப்பல் கட்ட. பிளாங்க் செக் கொடுத்தார் ஜமால் முகமது. இந்த ஹபீத் தன் சொத்துக்கள் அனைத்தையும் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு கொடுத்தார் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், ஒரு 4 8 அரையனா கொடுத்திருப்பீங்களா? சங்கி போயிடலாம் நீங்க. செல்லாத 10 விஷயமாவது கொடுத்திருப்பீங்களா நீங்க? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததை தவிர வேற என்ன வரலாறு உங்களுக்கு உண்டு? இவ்வளவு பெரிய தியாக வரலாறு கொண்ட ஒரு சமூகத்தை பக்கத்து வீட்டில் இருக்கிற பாயை பார்த்து பாகிஸ்தானுக்கு போங்கிறே உன்னை நான் என்னன்னு சொல்றது? இவன் எதை அதிகபட்ச
தேசபக்தி நினைச்சுக்கிறான் தெரியுமா? பாரத் மாதா கி ஜெயின் கத்துறது மட்டும்தான் அதிகபட்ச தேசபக்தி நினைச்சிட்டு இருக்கிறான். பைத்தியகார பையன் அந்த பாரத் மாதா கி ஜெயங்கிறதே அசிமுல்லா கான்கிற ஒரு இஸ்லாமியர் அந்த நாட்டிற்கு கொடுத்தது என்பதை புரிந்து கொண்டு போ. ஒன்று ரெண்டு அல்ல. நீங்க எனக்கு எல்லா மேடையிலும் அதை நான் சொல்லுவேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவேன். பில்கிஸ் பானுவினுடைய கூட்டு பாலியல் வல்லுறவு, அவருடைய மகள் சாலிகாவினுடைய படுகொலை, அந்த பில்கிஸ் பானுவினுடைய கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு பிறகு 11 பேர் கொடும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த கொடும் குற்றவாளிகள் நாம் இந்த இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தை நால்வர்ண கொடியை ஏற்றி மிட்டாய் கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்த பொழுது அந்த 11 பேரையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு விடுதலை செய்தது. ஏன் விடுதலை செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன காரணம் பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ் என்று சொன்னார்கள். நால்வர்ண கொடி அப்படின்னு சொன்னோன்னு என்ற ஒருத்தர் கேட்டார், சார் அது மூவர்ண கொடி தானே சார்? நாம் அதில் இருக்கக்கூடிய நீளத்தை மறந்து விடுகிறோம். நீளம் இந்த நாட்டிற்கு மிக மிக அவசியம். நீளத்தை மறந்துவிடக் கூடாது என்பதை என் அன்பு தோழர் வன்னியரசை வைத்து இங்கே சொல்வதில் எனக்கு கூடுதல் பெருமை. அந்த இந்திய தேசிய கொடி, அதில் முதல்ல இந்த தேசிய கொடி எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா ராட்டை தான். அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் தான் அதுல இருக்குது, ராட்டை, கைராட்டை. இப்ப ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் சொல்கிறார்கள், ஒரு தேசிய கொடி ஒரு கட்சியினுடைய கொடியாக இருப்பது சரியல்ல, அதில் வேறு வடிவமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நம்முடைய அருமை சகோதரி சுரையா தயாப்ஜி அவர்கள் மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக அந்த அசோக சக்கரத்தை அதில் வடிவமைத்து பொருத்தி தன்னுடைய கைகளால் ஒரு புதிய தேசிய கொடியை நெய்து தயாரித்து இந்த தேசத்திற்கு கொடுத்த சுரையா தயாப்ஜி என்பவர் ஒரு இஸ்லாமிய தாய் என்பது சங்கிகளே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை RSS அலுவலகத்தில் அவங்க தேசிய கொடியவே ஏற்றிருக்காத ஒரு தற்கொலை கூட்டம், தேச விரோத கூட்டம், காதி கொடியை தவிர வேற எதையும் அவன் ஏத்துனது இல்ல. இன்னைக்கு தான் இப்பதான் தேசிய கொடி ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறான். அன்றைக்கு சுரையா தயாப்ஜி நினைத்திருக்க மாட்டார் என்னன்னு, இப்படி பின்னாட்களில் ஒரு இஸ்லாமிய சகோதரி கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவால் அந்த கொடும் குற்றவாளிகள் சுதந்திர இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை நாடே கொண்டாடி கொண்டிருந்த பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அந்த தாய் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். நீங்க சொத்துக்களை கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்கிறதெல்லாம் வேற, உயிரை எத்தனை பேர் கொடுத்திருக்கிறான்? உங்க எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். கேரள மாப்பிள்ளைமார்கள் போராட்டம், நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூட்ஸ் வண்டியில கேரளாவிலிருந்து கோயம்புத்தூருக்கு காற்று புகாது, வெளிச்சம் கிடையாது, கூட்ஸ் வண்டியில போட்டு அடைச்சி வெள்ளக்காரன் அனுப்புறான். திருச்சிக்கு வருது கூட்ஸ் வண்டி, அந்த கூட்ஸ் வண்டியினுடைய பெட்டியை திறக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர அத்துணை பேரும் அதில் பிணமாக கிடந்தார்கள். காற்று புகாத பெட்டி, பலர் அப்படியே மலம் கழித்திருந்தார்கள், பலர் அப்படியே சிறுநீர் கழித்திருந்தார்கள். அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது திருச்சியில். நண்பர்களே, காசை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், சொத்தை கொடுக்கலாம், உயிரையும் கொடுத்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இஸ்லாமிய பெருமக்கள் போராடியது எதற்காக? நீங்கள் இஸ்லாமிய சகோதரிகளை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்வதற்கும் அவருடைய நிலங்களை அபகரிப்பதற்குமா? அதற்காகவா? இது ஒரு பேராபத்து. நான் இன்னைக்கு இங்க நிக்கிறது எனக்கு ஒரு சுயநலம் இருக்குது. என்ன சுயநலம்? நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கீங்க ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மணிப்பூர்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வந்த செய்தி, நம்ம கிரகாம் ஸ்டெயின் ஒரு பாதிரியார் தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காக இந்தியாவிற்கு வந்தவர். வாஜ்பாய் ஆட்சி பொறுப்பேற்ற போது அந்த கிரகாம் ஸ்டெயின் என்ற பாதிரியாரும் அவருடைய 2 குழந்தைகள், 2 பிள்ளைங்க, பிலிப் திமோதின்னு, ஒருத்தன் 10 வயசு, ஒருத்தன் 6 வயசு, ஜீப்ல அப்பாவும் குழந்தைகளும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அசந்து ஜீப்பை சுற்றி பெட்ரோலை ஊற்றி துள்ள துடிக்க 2 குழந்தைகளையும் ஒரு தகப்பனையும் கொன்று குவித்தது இந்த மத வெறிபிடித்த கூட்டம். அந்த குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டு விட்டான் இப்ப சமீபத்தில். அதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நன்னடத்தை அடிப்படையில் அவன் விடுதலை செய்யப்பட்டான் என்று இந்த நாட்டில் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கும் பேராபத்து. அப்ப இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பேராபத்து, வேற யாருக்கும் இல்ல. ஜெயினர்களுக்கு வந்துவிட்டது.
இன்னைக்கு செய்தி நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மகாராஷ்டிராவில் மாபெரும் போராட்டம். ஜெயின் சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு விட்டன. மகாராஷ்டிரால பல லட்சக்கணக்கான சமணர்கள் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் வீதிக்கு வந்து இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராக, மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதவாத பாஜகவிற்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை மகாராஷ்டிராவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெயினுக்கு தானே, முஸ்லிமுக்கு தானே, கிறிஸ்டினுக்கு தானே? இல்லை நண்பர்களே, இந்துக்களுக்கும் வந்துவிட்டது. நீங்க ஒருவேளை இதை ஒளிபரப்பி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யாரேனும் இந்து சகோதரர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இணையத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். வட இந்தியாவில் சாய்பாபா கோவில்கள் அனைத்தும் இடிக்கப்பட தொடங்கிவிட்டன. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சாய்பாபா கோயிலை இடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சாய்பாபா கோயில் இடிக்கிறேன்னு கேட்டா, சாய்பாபா ஒரு முஸ்லீம். சாய்பாபாவை சாய்பு நினைச்சிட்டான் போல இருக்கு. சாய்பாபா சாய்பு அந்த மாதிரி ஏதோ நினைச்சாலும் தெரியல. எஸ், அவர் ஒரு சூஃபி ஞானி என்று சொல்கிறார்கள். என்னவாவும் இருக்கட்டும் தான், ஏன் இடிக்கிற சாய்பாபா? இப்ப என்ன பிரச்சனை? ஏன் சாய்பாபா கோயிலை இடிக்கிறான் தெரியுமா? நீங்க சாய்பாபா கோயிலுக்கு நீங்க எத்தனை பேர் போயிருக்க வாய்ப்புல போயிருக்க மாட்டீங்க. சாய்பாபா கோவில்ல கடைசியா எல்லா வழிபாடு முடிந்த பிறகு இங்க எப்படி நீங்கள் வந்து பள்ளிவாசல்ல பாங்கு ஓதுகிறீர்களோ அதே போன்ற ஒரு பாங்கு அங்கே ஓதிதான் அந்த வழிபாட்டை நிறைவு செய்வார்கள். அதுதான் அங்க வழிபாட்டு முறை. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள் சாய்பாபா வழிபாட்டிற்குள் அதிகமாக வர 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 அவன் இயல்பாவே இஸ்லாமியர்களோடு நல்லிணக்கத்துக்கு போயிருவான். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இவன் மாமேங்க, மச்சாங்க, சின்னையாங்க, அண்ணன் தம்பிங்க, நம்ம என்ன சதி வேலை பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இதுல இவன் சாய்பாபா வழிபாட்டுக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் இவனும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நல்லிணக்கத்திற்குள் வந்துவிட்டால் என்ன செய்வது? அப்ப என்ன பண்றான்? சாய்பாபா நமக்கான கடவுள் இல்லை. சாய்பாபா நமக்கான கடவுள் இல்லைன்னா வேற யாரா? இல்லையா? சாய்பாபாவை கும்பிடுறதா, அல்லாவை கும்பிடுறதா, ஏசப்பாவை கும்பிடுறதா, சாமியே இல்லைன்னு சொல்றதா, அது அவன் அவன் உரிமை. இல்லையா? அதுதான் இந்தியா நமக்கு கொடுத்திருக்குது. அதான வழிபாட்டு உரிமை. இந்த பிரச்சனை நீடித்தால் நாளைக்கு இந்துக்களுக்கும் இது வந்து நிற்கும். சாய்பாபாக்கு தானே சார் நாங்கெல்லாம் ஐயனார கும்பிடுறவங்க. சொடலமாரசாமி, எசைக்கம்ம, பத்திரகாளி அம்ம, முத்தாரம்ம, உங்க எல்லாருக்கும் அடுத்த பிரச்சனை வைக்க போறான். நான் சொல்றேன், இன்னைக்கு தென்காசி எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டா வட இந்தியாவில் ஒரு காமெடி சொல்லிட்டு உங்களுக்கு. இது டிராஜடி, ஆக்சுவலி காமெடி இல்ல. மாட்டு இறைச்சியை கொஞ்சம் வண்டியில கொண்டு போயிருக்காங்க. தடுத்து நிறுத்து பிரச்சனை. அவனை போட்டு அடிக்கிறான். அவன் சொல்றான், டே மனுஷனுக்கு கொண்டு போலடா, அங்க ஒரு ஜூ இருக்கு, அந்த ஜூல இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் புலிக்கும் மாட்டு இறைச்சி கொண்டு போறீங்கிறான். புலியாவே இருந்தாலும் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சண்டை போடுறான். இனிமே புலிக்கு 4 புல்லு கட்ட தான் வாங்கி போடணும். டேய், அது உங்களை கடிச்சு கொடுண்டா அருவி கட்டவங்களா. புலியா இருந்தாலும் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறான். இப்ப அடுத்தது என்ன சொல்லுவான்? நீ ஐயனாருக்கும் சொடலமானனுக்கும் கிடா வெட்டாதேம்மா. நான் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்வது ஒன்றுதான். இனி இந்த மண்ணில் ஆரியமும் பார்ப்பனியமும் தான் வாழத்தக்கவை. பார்ப்பனிய வழிபாட்டு முறை, ஆரிய வழிபாட்டு முறை என்ற இடத்தை நோக்கி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்த தேசத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இதில் முதலில் பாதிக்கப்பட போவது இந்துக்களாகிய நாம் தான் என்பதை அறிந்து உணர்ந்த காரணத்தினால் செந்தில்வேல் என்று கட்டிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு தள்ளி நெல்லுமா, தொடாதேம்பா. நீங்க இவன் என்ன சொல்றான்? கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் பத்தி அவன் சொல்லுவான். எல்லாம் வந்து பிரெட்டுக்காக மதம் மாறினாங்க, பாலுக்காக மதம் மாறினார்கள். இஸ்லாமியர்கள் என்ன சொல்றான்? நீங்க வந்து கண்ணியத்துறை காகிதம் இல்லத்தான சொல்லுவார். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்தேன். இஸ்லாம் எங்கள் வழி, தமிழே எங்கள் மொழி என்று சொன்னவர். ஆனா இவன் என்ன சொல்றான்? அதான் இல்ல, நீங்க வந்து வாளால், நெருப்பால் இவர்கள் மதம் மாற்றப்பட்டார்கள், மிரட்டி மதம் மாற்றப்பட்டார்கள். நான் இப்ப சொல்றேன், அவர்கள் மிரட்டி மத மாற்றம் செய்யப்படவில்லை. நீ இந்த தெருக்குள்ள நடக்காதேன்னு, ஆடு நடக்கலாம், கோழி நடக்கலாம், நாய் நடக்கலாம், பூனை நடக்கலாம், மனுஷன் நடக்கக்கூடாது என்று நீ சொன்ன தீண்டாமையை கடைபிடித்தது இந்து மதம். இந்து மதம், இந்து மதம், இந்து மதம் தீண்டாமையை கடைபிடித்தது. நான் ஏன் 4 வாட்டி அழுத்தமா சொல்றேன்னா, எங்கேயாவது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் ஆகட்டும் சொல்றேன். இந்து மதம் தீண்டாமையை கடைபிடித்தது. அந்த தீண்டாமை அதிலிருந்து விலகுவதற்கு வழி தெரியாதவர்கள்
தீண்டாமை கொடுமையில் இருந்து மீள்வதற்கு இஸ்லாமியர்களாக மாறினார்கள். அவர்கள் வாளால் மிரட்டப்படவில்லை, நெருப்பால் மிரட்டப்படவில்லை என்பது வரலாறு. சரி, இப்ப இதை நான் 4 வாட்டி ஹிந்து மதம் அழித்து சொன்ன நாளைக்கு சங்கி இங்க கிளம்பி வருவான், நான் மிரட்டுவான் அல்லது வழக்கு போடுவான். நான் இதை ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன், நான் உங்கள் மீது வழக்கு போடுவேன். நான் சொன்னேன், நீ வழக்கு போடாதா இருந்தா என் மேல போடாத, சுவாமி விவேகானந்தர் மீது போடு. நான் சொன்ன கருத்து இல்ல, அவர் சொன்ன கருத்து இல்லை. இது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன கருத்து. விவேகானந்தர் அவருடைய நூல் தொகுப்புல அவர் சொல்லுகிறார். நான் 2 செய்திகளை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுகிறார், it is our own karma, our own behavior that has brought this change. The masses have been neglected for centuries. We have made them poor, ignorant and downtrodden, and now they are being drawn to other religions which give them, idha romba mukkiyam, which give them dignity, support and sense of belonging. இஸ்லாம் அவர்களுக்கு கண்ணியத்தையும் சுயமரியாதையும் கொடுத்த காரணத்தினால் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டில் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாம் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நீ இன்னைக்கு மாட்டுக்கறிக்கு புளிக்கு மாட்டுக்கறி போட மாட்டேங்கிற அவர் சொல்லியிருக்கிறார், விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். You will be surprised to know that according to ancient Hindu rites and rituals, a man cannot be a good Hindu who does not eat beef. அவர் என்ன சொல்றாரு, சங்க காலத்துல வேத காலத்துல என்னவா இருந்திருக்கான்னா, மாட்டுக்கறி சாப்பிடலைன்னா நீ ஹிந்துவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்ப மாட்டுக்கறி சாப்பிட்டா நீ ஹிந்துவே இல்லைங்கிறான். டேய், உன்னுடைய வேதம் உன்னுடைய புராணம் மாட்டுக்கறி சாப்பிடலைன்னா அவன் ஹிந்துவே இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அகைன் நான் சொல்றேன், இதுவும் என்னுடைய கருத்து அல்ல, சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருப்பது. அப்ப உணவை வச்சு நீ டிஸ்கிரிமினேட் பண்ற, உடைய வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ற, வழிபாட்டு முறைகளை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ற. ஒரு காலத்துல சாதியின் அடிப்படையில் தீண்டத்தகாதவர்கள் என்று தீண்டாமையை கற்பித்தாய். இதிலிருந்து அவர்கள் தேடிய விடைதான். பாபா சாஹேப் அம்பேத்கர் அதான் சொன்னார், நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக சாக மாட்டேன். பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறினார், பௌத்தத்தை தழுவினார். அதற்கு முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இன்றைக்கு அந்த இஸ்லாமியர்களை எங்களுடைய அங்காளி பங்காளிய, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை எங்களுக்கு எதிராக நிறுத்தி நீங்கள் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மீண்டும் உறக்க ஒன்றை சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறேன். இது வட இந்தியா அல்ல, இது குஜராத் அல்ல, இது உத்தரப்பிரதேசம் அல்ல. இல்லையா? நீங்க எல்லா மேடையிலும் ஒண்ணு கேட்பேன், இதெல்லாம் வட இந்தியாவில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகி மண்ட காஞ்சி பைத்தியாகாசுதிரி பெறுவாங்க. ராமநாதபுரம் எம்எல்ஏ பேர் என்ன ஞாபகம் இருக்குது? காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம். ராமலிங்கமும் காதர் பாட்சாவும் ஒன்னா இருக்காங்க பேர்லயே. நீங்க யோசிச்சு பாருங்க, சீரியஸா ஒரு வடநாட்டுக்காரன் போய் அவருக்கு பேர் கேட்ட பாட்சா காதர் பாட்சா அலைஸ் முத்துராமலிங்கம் அப்படிமா, அதான்டா பேரு. இது இப்ப சமீபத்தில் இந்த ஒரு பைத்தியக்காரர் இருக்கான் ஹெச் ராஜா, அந்த தோழர் பேர் என்ன இப்போ நர்கீஸ் கான். நர்கீஸ் கான எங்க பண்ணிட்டாங்க? நான் என்ன கேட்கிறேன், நீ வகுப்பு வாரியத்துல ஹிந்துக்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிற. நர்கீஸ் கான் ஹிந்துனே தெரியாம பேரை வச்சுட்டு நீ சண்டைக்கு வர்ற. நர்கீஸ் கான பாபநாசம், தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்துல, நம்மூர் பாபநாசம் இல்ல, தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில், பெருமாள் கோயில். அந்த பாபநாசம் தொகுதிக்குட்பட்ட ஒரு பெருமாள் கோயில்ல அறங்காவலர் குழுவுடைய தலைவராக அவர் போட்டாங்கன்னு கொதிக்கிறாரு ஹெச் ராஜா. ஒரு இஸ்லாமியரை எப்படி நீங்கள் போடலாம்? அப்புறம் அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவர் பிறக்கும் போது அவருக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் பேர் நர்கீஸ் கான். அந்த அம்மா உயிருக்கு போராடிய தருணத்தில் நர்கீஸ் கான் என்ற இஸ்லாமியர் தாயையும் சேயையும் காப்பாற்றி கொடுத்த நன்றி உணர்விற்காக ஒரு ஹிந்து சகோதரன் தன்னுடைய குழந்தைக்கு நர்கீஸ் கான் பெயரிட்டிருக்கிறான் என்று சொன்னால், ஏதாவது பரவாயில்ல, ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளை பேர் வச்சுட்டாங்க. சென்னை பெருமழை வெள்ளத்துல ஒரு சகோதரி நிறைமாத கர்ப்பிணி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். அந்த நிறைமாத கர்ப்பிணியை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்து தன் உயிரை பணயம் வைத்து அந்த தாயையும் சேயையும் காப்பாற்றிய இளைஞன் பெயர் யூனுஸ் கான். அந்த யூனுஸ் கான் என்ற இஸ்லாமிய இளைஞனின் பெயரை தன்னுடைய பெண் குழந்தைக்கு வைத்திருக்கிறாள் அந்த ஹிந்து சகோதரி என்று சொன்னால், நான் என்ன சொல்றேன், நீ ஏதாவது என் வீட்டு இளவுக்கு நீ வந்திருக்கியா? நான் பெருமழை வெள்ளத்துல காஞ்சி போய் கிடந்தோம்.
நீ வந்தியா? எல்லாம் வீட்டுல புளியோதரையும் பொங்கலையும் சாப்பிட்டு படுத்து கிடந்த. அவளும் தொப்பி போட்ட பாய் தான் ரோட்டுக்கு வந்தாங்க. அவங்க தான் பள்ளிவாசல திறந்து விட்டாங்க. பள்ளிவாசல திறந்து விட்டுட்டு வாசல்ல நின்று நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம்னு யாரையும் கேட்கல. எல்லாரையும் உள்ள கூப்பிட்டாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சரி விடு. கொரோனா பேரிடர் காலத்துல புருஷன் செத்து போயிட்டான்னா பொண்டாட்டி தொட மாட்டேன்ட்டான். நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். வெளிநாட்டுல இருந்து ஒரு புருஷன் வந்தான், கோவிட் பாசிட்டிவ்னு டவுட், பொண்டாட்டி கதவை சாத்திட்டு உள்ளே விட மாட்டேன்ட்டான். காமெடிக்கு சொல்ல, நிஜமா நடந்துச்சு. தாய் செத்து போனா, மகன் பார்க்க வர மாட்டேன்ட்டான். சென்னையில ஒரு பிரபல மருத்துவர் இறந்து போனார். அவருடைய உடலை அடக்கம் செய்ய போன இடத்தில் சுற்றி நின்ற மக்கள் கல்லால் அடித்து விரட்டினார்கள். கொரோனா பேரிடர்ல அவ்வளவு பேரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருந்த போது தான் உயிரை மயிருக்கு சமமா மதிச்சு களத்துல வந்து நின்றவன்டா முஸ்லீம். அப்போ என் கஷ்டத்துல யாரு வந்து கூட நிக்கிறாளோ அவர்களோடு நிற்பதுதான் அறம். அதை தொடர்ந்து இந்த செந்தில்வேல் செய்து கொண்டே இருப்பேன். அதை செஞ்ச காரணத்தினால நான் இழந்தவையும் இருக்கிறது. இன்னைக்கு நான் மீடியால உட்கார்ந்து 4-5 லட்ச ரூபாய் மாசம் சம்பளம், மாசம் 2-3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த பொழுது நீ ஏன் தேச விரோதினா வேற இல்லை. நீங்க நான் வன்னியரசு இவங்கெல்லாம் நம்மளாம் தான் அவங்களுக்கு பெரிய தேச விரோதி. நீ தேச விரோத கும்பலோடய உனக்கு சவாசம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம். பரவாயில்ல, உன்னுடைய பல லட்சம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம், நீ தர்ற காரு வசதி எதுவும் வேண்டாம். நான் இவர்கள் தான் உனக்கு தேச விரோதிகள் என்றால் அந்த தேச விரோதிகளோடையே நான் இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அதை தூக்கி எரிஞ்சிட்டு வந்து இன்னைக்கு நின்று வீதி தோறும் கட்டி கொண்டிருக்கின்றேன். என் தொப்புள் கொடி உறவுகளுக்காக என் குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும், உங்களோடு இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி செவி கொடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரையை ஆட்சி சென்றார்கள். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் வன்னியரசு அவர்கள் உரையாற்றுவார்கள். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தென்காசியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முகமது மைதீன் என்று சொல்லக்கூடிய ராசப்பா அவர்களே, 10வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு தலைவர் அப்துல் காதர் அவர்களே, விவசாய அணி மாநில செயலாளர் முகமது அலி அவர்களே, துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் முகமது ரஃபீக் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெருந்தகைகள் இஸ்மாயில் அவர்களே, அப்துல் நாசர் அவர்களே, சுல்தான் அவர்களே, பசீர் அவர்களே, தாதாபீர் அவர்களே, முகமது முஸ்தபா அவர்களே, நைனா முகமது அவர்களே, கிருது முகமது அவர்களே, சுல்தான் அலாவுதீன் அவர்களே, சலீம் அவர்களே, கலீல் ரஹ்மான் அவர்களே, ரசூல்தீன் அவர்களே, சையது அலி அவர்களே, பீர் அபுதாயிர் அவர்களே, ஒத்தைக்கணி மீரான் அவர்களே, முகமது யூசுப் அவர்களே, முகமது ஃபாரிக் அவர்களே, சையது சுலைமான் பசீர் அவர்களே, சையது சுலைமான் அவர்களே, மக்தூம் அவர்களே, பீர் முகமது அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஊடகவியலாளரும் கலைஞர் ஆர்மியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சௌகத் அலி உஸ்மானி அவர்களே, நிறைவாக நம்மிடையே இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவரும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்களே, நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சாதிர் அவர்களே, மரியாதைக்குரிய ஷேக் அப்துல் காதிர் அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் சித்திக் அவர்களே, அப்துல் ஜப்பார் அவர்களே, ஃபிலால் அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பன்மொழி செல்வம் அவர்களே, மாநில ஊடகத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக மையத்தினுடைய மாநில துணை செயலாளர் ஆசிக் ஹுசேன் அவர்களே, மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் சுப்பிரமணியன், சந்திரன், ரீகன் குமார், கமல் துரையரசு, எஸ்ரா, விவேக், வக்கீல், இளஞ்சேரன், காரிமுத்து, கஸ்தூரி, வெற்றி செல்வி, மோசஸ், ரமேஷ்,
தம்பி பாஸ்கர், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற என்னுடைய உறவுகளே, சொந்தங்களே, இந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை ஒற்று எடுத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, அப்படியே எந்த தப்பும் தவறு இல்லாம அப்படியே போய் ஒப்படைங்க அந்த ஒற்று எடுக்கிற காவல்துறை நண்பர்கள். ஏன்னா அதுல வந்து திருச்சி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வச்சு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். 10 மணிக்கு முடிக்கணுமாண்ணா? 10:30க்கு முடிச்சா கேஸ் போட்டுருவாங்க. சரி, வழக்கு போடட்டும், பார்த்துக்குவோம். அண்ணன் ஹைதராலி பேசுறோம், அவருக்கு நம்ம வந்து விடை வைப்போம். அவர் பேசுறதுக்கு அப்புறம் வந்து அவர் மேல கேஸ் போடுவாங்க, அப்படித்தானே? தோழர்களே, நான் மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் பேசிய உரையிலிருந்து நான் தொடர விரும்புகின்றேன். எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் பாதிப்பில்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இதில் ஆபத்து இருக்கின்றது. எப்படி அந்த கிரகம் சிங் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலிய பாதிரியாரை எப்படி படுகொலை செய்தார்களோ அப்படி எல்லா இடங்களிலும் அவருடைய படுகொலைகளை எப்படி நடத்துகிறார்கள், எந்த கும்பலை எதிர்த்து, எப்படிப்பட்ட கும்பலை எதிர்த்து நாம் இந்த களத்திலே நிராயுதபாணியாக நின்று போராடுகிறோம், அதை நாம் புரிந்து கொண்டு இந்த களத்திலே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த போராட்டத்திலே சில செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுடைய ஈஸ்டர் பெருநாள். கிறிஸ்தவ பெருமக்கள் இன்றைக்கு உலகெங்கும் இந்த ஈஸ்டர் பெருநாளை கொண்டாடுகிறார்கள். இந்த மேடையில் நின்று வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிரான இந்த களத்தில் நின்று கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுக்கு நாம் ஈஸ்டர் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இயேசு பெருமான் அவர்கள் சாதாரணமாக மரிக்கவில்லை. அந்த நாட்டிலே கொடுங்கோலனாக இருந்து பல்வேறு கொடிய சட்டங்களை இயற்றிய ஏரோது மன்னரை எதிர்த்து அவர் போராடினார். அதற்காகத்தான் அந்த ஏரோது மன்னருடைய கவர்னர், இன்னைக்கு இருக்கிற RN ரவி போல அன்னைக்கு ஒரு கவர்னர், அவர் வந்து பிளாத்து, அவரை வைத்து விசாரணை நடத்தி அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனை சிலுவையிலே அன்றைக்கு அறைந்து அவரை கொல்லப்படுவார். இதுதான் வந்து மரண தண்டனை. ஒரு மன்னரை எதிர்த்து, கொடுங்கோல அரசனை எதிர்த்து போராடிய மிகச் சிறந்த ஒரு போராளி தான் இயேசு பெருமான். இன்னைக்கு அவர் கடவுளாக வணங்குகிறார்கள், அது அவருடைய உரிமை. ஆனால் மன்னருக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக தொடர்ந்து போராடியவர் தான் இயேசு பெருமான். அதற்காக கொல்லப்பட்டார். வெள்ளிக்கிழமையிலே அவர் கொல்லப்படுகிறார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர் தழுகிறார் என்று கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் அதை நம்புகிறார்கள். அதனுடைய ஏரோது மன்னுடைய தொடர்ச்சி இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறார் என்றால் அவர் மோடி. மோடி என்கின்ற அந்த ஏரோது மன்னரை, அந்த கொடுங்கோலனை பல்வேறு சட்டங்களின் மூலமாக எப்படி ஏரோது மன்னன் வந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை வெட்டி படுகொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டானோ அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்களை சட்டத்தின் ரீதியாக அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வது, படுகொலை செய்வது என்கின்ற அடிப்படையிலே கும்பல் படுகொலை செய்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய மோடியை எதிர்த்து போராடுவது ஒன்றுதான் உண்மையான ஈஸ்டர் பெருநாளாக இருக்க முடியும். அந்த வகையில இன்றைக்கு இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அந்த ஏரோது மன்னனாக இருக்கக்கூடிய மோடியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் மௌனம் காப்பது என்பது இயேசுவுக்கே அடுக்காதீது. கர்த்தரே இவர்களை மன்னியும் என்று சொன்னதை போல அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, நீங்கள் காத்திருக்காமல், அடுத்து இருக்கு CSI தேவாலயங்கள் இருக்கு, அடுத்து வந்து RC இருக்கு, உங்களுடைய நிறுவனங்கள் நோக்கி அவர்கள் நகர்வார்கள். ஏன்னா ஏற்கனவே நகர்ந்துட்டார்கள். அதனால வேடிக்கை பார்ப்பது என்பது, அடுத்து தேவாலயங்களை கைப்பற்றுவார்கள், பள்ளிவாசல்களை இப்பொழுது குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அடுத்து அதுதான். ஆகவே கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் இந்த களத்திலே இறங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். நான் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்திலேயே கிரண் ரிஜிஜு அவர்கள், அதுதான் அவர்தான் சிறுபான்மை அமைச்சர், அவர் வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர் பௌத்தர். இவர்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள், யாரே நம்ம மோடி கும்பல் எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள்னா,
சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பௌத்தரை வைத்து இவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அவர் கிரண் ரிஜிஜு அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி சொல்கிறார் என்றால், நான் சச்சார் கமிட்டியினுடைய அடிப்படையில் தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் சொன்ன செய்தி. நாடாளுமன்றத்திலே அவர் பொய்யை புலவுகிறார். சச்சார் கமிட்டி சொன்ன மிக நுட்பமான ஒரு திருத்தம், வக்ஃப் வாரிய கழகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கு சச்சார் கமிட்டியிலே ராஜேந்திர சச்சார் நீதியரசர் அவர்கள் அன்றைக்கு வழிகாட்டினார்கள். ஆனால் கிரண் ரிஜிஜு அதை பற்றி பேசவில்லை. முழுமையாக அவர் திருத்துகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மத சுதந்திரத்தின் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, அவர்கள் அறக்கட்டளை மூலமாக தொண்டு செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை என்று 26 ABCD என்கின்ற அந்த பிரிவை உறுதிப்படுத்துகின்றது. அந்த பிரிவின் அடிப்படையில் தான் நீதியரசர், இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர், இது எப்படி நீங்க மற்ற மதத்தினர் இதில் எப்படி தலையிடலாம், அவர்களுக்கான உரிமை இருக்கின்றது. 5 ஆண்டுகள் மட்டும்தான், 5 ஆண்டுகள் இருக்கின்ற முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இதிலே தானம் கொடுக்க முடியும் அல்லது அதிலே கவனம் செலுத்த முடியும் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். இன்னும் கூடுதலான செய்தி நீதிமன்றம் நாம் கேட்கக்கூடிய கேள்வி நீதிமன்றமே கேட்கிறது. திருப்பதி தேவஸ்தானத்திலே இஸ்லாமியர் நீங்கள் நியமித்திருக்கிறீர்களா? மற்ற இந்து அறநிலையத்துறையில அல்லது இந்து மதத்திலே யாராவது இஸ்லாமியர்கள் நியமித்திருக்கலாம் என்று கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஆகவே இந்த ஒரு வார காலம் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் சொல்ல விரும்புவது, பாரதிய ஜனதாவோ RSS சங் பரிவார கும்பலோ சொல்ல விரும்புவது, இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்களை, இஸ்லாமியருடைய சொத்துக்களை நாங்கள் சட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தின் மூலமாக அவர்களை கொள்ளையடிப்பது ஒன்றுதான் அவர்கள் சொல்வது. 1992 வக்ஃப் வாரியத்தினுடைய அல்லது வக்ஃப் மக்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய பாபர் மசூதி, அந்த பாபர் மசூதியை பட்ட பகலிலே வெட்ட வெளிச்சத்திலே இடித்தார்கள், இடித்து தள்ளினார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதியரசர் ரஞ்சன் கோகாய் அவர்கள் தான் தலைமை நீதிபதி. அவர்தான் இந்த வழக்கை நடத்துகிறார்கள், தீர்ப்பு வழங்குகிறார்கள். இந்த பாபர் மசூதிக்கு கீழே தான் ராமர் பிறந்தார் என்பதற்கான ஆதாரம் இருக்கா என்று கேட்டால் ஆதாரம் இல்ல, அங்க இல்ல, ஆதாரம் இல்ல, ஆதாரத்தை கொடுக்க முடியல. ஆனால் நீதியரசர் என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில், இந்து மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை நான் வழங்குகிறேன். இங்கேதான் ராமர் பிறந்திருக்கலாம், ஆகவே நான் இதை வழங்குகின்றேன், இந்த தீர்ப்பை வழங்குகிறார். எவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்பு! அதற்குத்தான் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அவர் கிடைத்தது. அவர் மேலதான் ஒரு பொண்ணை பாலியல் தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டது. அந்த நீதியரசர் மீது ஒரு பெண், அவருடைய அலுவலகத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு பெண் புகார் கொடுக்கிறாங்க. அதற்கு முன்பு வரை அவர் வெளிப்படையாக எதிர்த்து பேசுகிறார். ஆனால் இந்த புகார் கொடுத்த பிறகு என்ன ஆனது என்று எல்லோருக்குமே தெரியும். இவர் மீது ஜட்ஜி மேலேயே நீதியரசர் மேலேயே புகார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் திரும்ப அது வாபஸ் பெறப்பட்டது. அது எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறது தெரியும். சினிமா படங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். வில்லன் நம்பியார் ஜட்ஜி விட்டு பொண்ணை கடத்திட்டு போய் விடுறியா இல்லையான்னு சொல்லி போன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளுகளை விடுதலை செய்வார். அதுக்கப்புறம் பொண்ணை விடுவாங்க. அந்த மாதிரியான காட்சிகள் தான் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நீதிமன்றத்தின் மூலமாகவும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள். இன்னைக்கு பாராளுமன்றத்தின் மூலமாக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முன்வைத்து முழுமையாக அவர்கள் கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறார்கள். அது குறித்து இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்குள் என்னென்ன இருக்கிறது என்று நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் பேசுவார்கள். அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. நான் கேட்க விரும்புவது, நீங்கள் இஸ்லாமியர் அல்ல, அதாவது முழுக்க இஸ்லாமியர்கள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள். தணிக்கை அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தான் தணிக்கையாளர்களா இருப்பார்கள். அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். ஆனால் நீங்கள் இஸ்லாமியர் அல்லாத இந்துக்களை நீங்கள் போடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? அதுதான் நம்முடைய கேள்வி. நீதிமன்றம் அதான் கேட்டது. ஏன் உங்களுக்கு பயம் என்ன கேட்கிறாங்க. அவன் யாரு? RSS சேர்ந்தவர். எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? அங்க திருட்டுத்தனம் இல்லைன்னா இஸ்லாமியர் அல்லாதவர் போட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க.
நாம் கேட்கின்றோம், இஸ்லாமியர் அல்லாதவர் நீங்க போடுற எப்படிப்பட்டவர்கள் நீங்க போடுவீங்க? நம்முடைய கச்சிராஜா போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள், இந்த மாதிரி ஆட்களை நீங்க வந்து முழுமையா நீங்க போட்டீங்கன்னா என்ன மாதிரி நிலைமை ஆகும்? சொத்துக்களை எப்படி அவர்கள் கொள்ளையடிப்பார்கள் என்று நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க இதை திருடுவதற்கு, இதை கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பல திருத்தங்கள், 44 திருத்தங்களை கொண்டு வந்து இன்றைக்கு வக்ஃபு சட்டத்தின் மூலமாக, திருத்த சட்டத்தின் மூலமாக முழுமையாக அவர்கள் இதை முயற்சி செய்கிறார்கள், கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், யாரு அமைதியாக இருந்தாலும், யார் இது குறித்து பேசினாலும் பேசாவிட்டாலும், எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி திருச்சியிலே மிகப்பெரிய பேரணியை நடத்தினாரோ, அதே போல வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக மே இறுதியிலே மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்துவதற்கு அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். கடந்த 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். ஏன் இது என்ன, எதற்காக விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறோம்? புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வகையிலே, அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக இன்னைக்கு பாரதிய ஜனதா கும்பல் அதை செயல்படுத்த துடிக்கிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே தீவிரமாக நிற்கிறோம். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தகர்க்க நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த களத்திலே நாம் நிற்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட்டால் தான் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் இன்னைக்கு என்னவா மாற்றுகிறார்கள்? முழுமையாக வன்முறையின் மூலமாக. அவர்கள் கடந்த காலம் முழுக்க வன்முறைதான், படுகொலைதான். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இன்றைக்கு அமித்ஷா இந்த உள்துறை அமைச்சராக இருக்கிறார். மோடி இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களை எதிர்த்து நாம் போராடுகிறோம்? ரொம்ப முக்கியமானது. இந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இவர்கள் எவ்வளவு திருட்டு வேலைகளும் கொள்ளைகளையும் செய்வார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் இருக்கு, மக்கள் மன்றத்தில் இருக்கு. தொடர்ந்து 2002 சொராபுதீன் என்பவர் ஒருவர் இருந்தார் குஜராத்திலே. அவரை காவல்துறை போலி என்கவுண்டர் செய்தது. போலீஸ்னா வந்து நிறைய இந்த மாதிரி வேலைகளை, திருட்டு வேலைகளை செய்வாங்க. போலி என்கவுண்டர், ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க. வழக்கு போட்டா வழக்கு, பொய் வழக்கு போட்டா பொய் வழக்கு. இந்தியாவில் அதிகமா தலித்துகள் மீது, இஸ்லாமியர்கள் மீது தான் பொய் வழக்குகளை போட்டு சிறைப்படுத்தி இருக்கிறார். சிறை முழுக்க நீங்க கண்காணித்தால், ஆய்வு செய்தால் எல்லோருக்குமே தெரியும் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எவ்வளவு மோசமாக இந்த அரசு செயல்படுகின்றது. என்ஐஏ என்றால் என்ஐஏ, அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தலித்துகள் சிறையில் இருக்கிறார்கள். பீமா கோரைக்கால் வழக்கிலே இன்றைக்கு 16 பேருக்கு மேல என்ஐஏ வழக்கிலே 2018 கைது செய்யப்பட்டவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூட முடியாமல் இன்றைக்கும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்கள் உண்டு. இந்தியா முழுக்க இந்த மாதிரி வேலைகளை ஒன்று என்ஐஏ மூலமாக செய்வார்கள், அல்லது காவல்துறை வைத்தே செய்கிறார்கள். இங்க நம்ம தென்காசியில கூட காவல்துறையை சேர்ந்தவர்கள் தலித்துகள் மீது பொய் வழக்கு போடுவது, கச்சஸ் போடுவது, கஞ்சா கேஸ் போடுவது. ஏன்னா இங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், மேல எஸ்பி இருக்காரு, எஸ்பி வந்து கீழே இருக்கிற அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு கையெழுத்து போடுறது. இன்ஸ்பெக்டர் அதே ஒரே சாதி, ஏசி ஒரே சாதி, டிஎஸ்பி ஒரே சாதி, இந்த ஐஎஸ் சொல்றானே அவனும் ஒரே சாதி, எல்லாரும் ஒரே கும்பல். இவன் பூரா என்ன எழுதுவான்? இந்த தலித்துகள் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க வந்து நொட்டோரியஸ், இவங்க வந்து ரவுடிக. இது மேல போய் சொன்னாங்க. அவர் வந்து எஸ்பி வந்து இதை வந்து உடனே கையெழுத்து போட்டு அவங்களுக்கு உண்டாசு போடு. தலித்துகள் மீதான இந்த வெறுப்புணர்வு, இஸ்லாமியர்கள் மீதான இந்த வெறுப்புணர்வு எதற்கு வருகிறது? 4 வருடங்களை நானே படைத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பகவத்கீதையை மையப்படுத்தி அந்த வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்து மதம். அந்த இந்து மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சாதிய கட்டமைப்பை உடைத்துவிட்டு, நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், நான் சாகும் போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தம் தழுவிய புரட்சியாளர் அம்பேத்கர் முழுக்க முழுக்க இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக களமாடினார்கள். அவர்
நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் இந்த 4 வர்ணங்களுக்கு எதிரானவர்கள் சொன்ன ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இஸ்லாமியர்கள் இந்த 4 வர்ணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் மதமாறினார்கள். 2 பேரும் ஒரே காலகட்டத்திலே, அதுதான் நம்முடைய ஊடகவியலாளர் செந்தில் அவர்கள் சொன்னார்கள். இந்து மதத்தில் இருக்கின்ற சாதி கொடுமைகளுக்கு எதிராக அவர்கள் இந்த வர்ணாசிரமே எங்களுக்கு வேணாம்ப்பா, இந்த சனாதனமே வேணாமா, உங்க இந்து சங்காத்தமே எங்களுக்கு வேணாம் சொல்லி மதம் மாறியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் தலித்துகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறிவித்தார்கள், அயோத்திதாச பண்டிதர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் திராவிடர்கள். சொன்னது யார்? அயோத்திதாச பண்டிதர் 1801 அவர் சொன்னாரு. ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவரால் அறிவிக்கிறாரு. இந்துக்கள் இல்லை என்று அறிவித்தார். இங்க தலித்துகள் இந்து என்கின்ற பெருமையோடு இருந்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்துத்துவத்துக்கு எதிராக நாம் களமாட வேண்டும், இஸ்லாமியரோடு இணைந்து செயல்பட வேண்டும், இஸ்லாமியரோடு கைகோர்க்க வேண்டும். அப்ப அதுக்காகத்தான் காவல்துறையும் நம்மளை ஒடுக்குகின்றது. எதற்காக ஒடுக்குற? நம்ம இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக நாம் களமாட வேண்டும். ஆகவேதான் இங்க இருக்கின்ற காவல்துறையா இருக்கட்டும், அதிகார வர்க்கமா இருக்கட்டும், தலித்துகளையும் இஸ்லாமியர்கள் குறிவைத்து அவர்களை படுகொலை செய்வது, வழக்கு போடுவது, எண்ணெய் மூலமாக அவர்களை சிறைப்படுத்துவது, இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் சொன்னேன், அந்த சொராபுரி என்கவுண்டர் வழக்குல யார் குற்றம் சாட்டப்பட்டார் என்றால், அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர், குஜராத்திலே உள்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு? அமித்ஷா. அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். சிபிஐ அவரை கைது செய்தது. அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம் அவர் கைது செய்தார். அந்த வழக்கில் மிக முக்கியமான சாட்சி கௌசர்பி, அவருடைய மனைவி, அவர்தான் சாட்சி. அவர் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். இன்னொரு சாட்சி துளசிராம் பிரஜாபதி, அவர் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். 2017 அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், பாஜக ஆட்சிக்கு வருகிறது. அந்த வழக்கு வேறு நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிபதி லோயா அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கிறார். அவரும் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார் அல்லது இறந்து போகிறார். அவருடைய மகன், லோயாவுடைய மகன் வெளிப்படையாக சொல்கிறார், இது தற்கொலை அல்ல, முழுக்க முழுக்க இது படுகொலை, என்னுடைய அப்பாவை கொன்றார்கள் என்று அவர் பேட்டி தருகிறார். எப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் இந்த நாட்டிலே உள்துறை அமைச்சராக இருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்று. உங்களுக்கு தெரியும், குல்பர்க் சொசைட்டி என்று அகமதாபாத்திலே, குஜராத்திலே, அகமதாபாத் என்பது அங்க இருக்கிற ஆணையர் கமிஷனர் அலுவலகத்துக்கு பக்கத்துல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்கள். அங்கே உள்ளே போகிறது விஸ்வ இந்து பரிஷத்து ரவுடி கும்பல், பயங்கரவாத கும்பல் உள்ளே புகுந்து பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே போகிறார்கள். நமக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லி அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஜாஃப்ரி, அவர் தொலைபேசி எடுத்து முதல்வருக்கு தொடர்பு கொள்கிறார். அன்றைக்கு மோடி முதல்வர். அந்த மோடி தொலைபேசியை துண்டிக்கிறார். தலைமைச் செயலகத்துக்கு தொடர்பு கொள்கிறார். தலைமைச் செயலகம் இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. உள்ளே ரவுடி கும்பல், பயங்கரவாத கும்பல் உள்ளே புகுந்து தீ வைத்து கொள்ளு, எல்லாரையும் படுகொலை செய்ய. மொத்தம் 69 பேர். அதில் ஜாஃப்ரியை கண்டதுண்டமாக வெட்டி நெருப்பிலே போட்டார்கள். அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர் மோடி. பின்னால் அந்த வழக்கில் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். தோழர்களே, எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள், எப்படிப்பட்ட வன்முறை சிந்தனை உள்ளவர்கள். 2002 உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் எவ்வளவு மோசமான படுகொலைகளை, இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்கள். எவ்வளவு மோசமான செயல். கோத்ரா சம்பவம், அவர்களே வெடிகுண்டு வைத்து ரயிலை அவர்களே எரித்து இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டார்கள். மிக மோசமாக எதையும் செய்ய தயாராக இருக்கிறவர்கள். ஏன் இங்க கூட தென்காசியில 2008 RSS அலுவலகம் அங்கே குண்டு வெடிக்கப்பட்டது. உடனடியாக ஹச்ராஜா போன்றவர்கள், அன்றைக்கு ராமகோபாலன் போன்றவர்கள் உடனே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த குண்டு வைத்திருக்கிற RSS அலுவலகத்திலே குண்டு வைத்தார்கள். கீழே ஆட்டோவிலே குண்டு வெடிக்கப்பட்டது. 2002 ஜனவரி 26 தென்காசி நகரத்தில் இருக்கின்ற RSS அலுவலகத்தில் அன்றைக்கு எஸ்பியாக இருந்தவர் சஞ்சீவ் குமார், டிஐஜியாக இருந்தவர் கண்ணப்பன். விசாரணை தொடங்குகிறார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வச்சுட்டாங்க குண்டு வச்சுட்டாங்க. ஆனால் இவர்கள் விசாரணையின் போது 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் பெயர் ரவி பாண்டியன், இன்னொரு பெயர் நாராயண சர்மா,
இன்னொரு பெயர் குமார். 3 பேர் யாருன்னா 3 பேர் RSS சேர்ந்தவர்கள். இந்த ரவி பாண்டியன் யாருன்னா 2007 வந்து தென்காசியில RSS மாவட்ட செயலாளராக இருந்த குமார் பாண்டியன் அவருடைய சகோதரர். ஏன்னா நீயே குண்டு வச்ச இருக்கிற அலுவலகத்தில் நீயே குண்டு வச்ச அப்படின்னா 2007 எங்க அண்ணனை கொண்டுட்டாங்க. அதுக்கு வந்து RSS காரங்க யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனால நானே குண்டு வச்சு கவனத்தை இருக்கிறேன். எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நிராயுதபாணியாக நின்று களமாடுகின்றோம். அவ்வளவு மோசமாக அவர்களே கொண்டு வைப்பார்கள், அவர்களே எடுப்பார்கள், அவர்களே படுகொலை செய்வார்கள், அவர்கள் வேற யாரும் மீது பணி போடுவார்கள். இது மோடியிலிருந்து இங்க இருக்கின்ற அண்ணாமலை வரை இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள், எந்த நேர்மையும் இல்லாதவர்கள், அறமற்றவர்கள். நாங்க வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை நாங்க மதிக்கிறோம். யார் சொல்றது? அமித்ஷா வகைராக்கள், நம்முடைய மோடி வகைராக்கள் சொல்றாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தை அவர் சொல்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். நீங்க பேசுறதுக்கு பதிலு என்ன சொல்றாங்க? பகவான் பேர சொன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்றைக்கு அம்பேத்கர் சிலையில போய் காலில் விழுந்து மலர் வளையம் வைத்து வணங்குகிறார்கள். வெக்கமான சூடு கெட்டவர்கள், மானமில்லாதவர்கள். அமித்ஷா கும்பல், மோடி கும்பல். நாடாளுமன்றத்தில் ஒரு பேச்சு, வெளியிலே ஒரு பேச்சு. அம்பேத்கருக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். அம்பேத்கர் சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து இந்த முலாம்பழம் அப்படியே இருக்கும், கூடு அப்படியே இருக்கும். ஆனா குரங்கு உள்ள அப்படியே உள்ள குறைஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த கூடு மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட குரங்கு கூட்டம் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் அப்படியே இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள இருக்க சரத்துகள் ஒவ்வொன்றாக அவர் காரி செய்கிறார்கள். முதல்ல என்ன சொல்றது? என்ன செஞ்சாங்க? குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் நாடற்றவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். காஷ்மீர் மூலமாக காஷ்மீருடைய 370 ரத்து செய்வதன் மூலமாக காஷ்மீருடைய தேசியத்தினுடைய அடையாளத்தை இஸ்லாமியர்களை அவர்கள் அங்கே நாடற்றவர்களாக அகதிகளாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். முதலாவது சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்து அவர்கள் இருக்கின்ற ஒரே சட்டம் பொதுசிவில் சட்டம் தான். இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் ஒட்டுமொத்தமாக முழுமையாக இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் நாம் வன்முறைக்கு, பயங்கரவாத செயல்களுக்கு ஈடுபடுவோம் என்று அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டியிருக்கிறது. 2 நிமிடத்தில் முடிச்சிடறேன். நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்த மாதிரி அதாவது இவ்வளவு மோசமான அயோக்கியர்கள், இவ்வளவு மோசமான கிரிமினல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சாதாரணமானவர்கள் அல்ல. சும்மா சாதாரண படம் சாவா. அந்த சாவா படத்துல ஹிந்தி படம் ஒண்ணு நம்ம ஆளுங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதுல வந்து மராட்டிய சிவாஜியுடைய மகன் சாம்பாஜியை போர்ல வந்து அவுரங்கசீப் தோற்கடிக்கிறாரு. மன்னர்கள் காலத்தில் அது நடக்கும். மன்னர்கள் காலத்தில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவ எதிரியை கொன்றுவான். சாம்பாஜியை அவுரங்கசீப் கொலை செய்கிறார் என்று ஒரு காட்சி. அதை காட்சியை பயன்படுத்திக் கொண்டு போய் நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த இடத்துல போய் தோன்றாங்க. நம்முடைய அவுரங்கசீப் கலரை இல்லாமல் ஆக்கும் சொல்லி கடப்பாறையோட போறாங்க. இஸ்லாமியருடைய அடையாளங்களை இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள். நாம் கேட்கிறோம், நீங்க வந்து அவுரங்கசீப் கல்லறை வேணாம் சொல்லி தோன்றிய டெல்லி செங்கோட்டையில நீ வந்து கொடியேற்ற, தேசிய கொடி ஏற்றல, அந்த டெல்லி செங்கோட்டை மோடி அப்ப கட்டினதா? அவுரங்கசீப்புடைய அப்பா ஷாஜகான் கட்டிய நீ அந்த டெல்லி செங்கோட்டையில நீ போய் தேசிய கொடி ஏற்ற? யார் கட்டினது அந்த டெல்லி செங்கோட்டைய? முழுமையாக அவர்கள் அடையாளங்களை அளித்தளிப்பதற்காக, இஸ்லாமியர்களை அச்சுறுத்துவதற்காக இந்த களத்தை அவர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் வந்து முயலுகிறார்கள். நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய நாம் அவசியம் இல்லை. இந்த களத்திலே நாம் நின்று போராடுவோம். RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குகின்ற வரை நாம் சமரசமற்ற இந்த களத்திலே போராடுவோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நிற்போம். நீ என்ன வேணாலும் பண்ணு. இந்த களத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியர்களோடு எப்போதும் நிற்போம். எந்த வாக்குக்காக அல்ல. வாக்கு இங்க எல்லாம் தொப்பி போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு குள்ள வச்சுக்கிறான். நேற்று வரை நடிச்சுட்டு யாரு நடிச்சுட்டு நான் உனக்கு வந்து போறேன். துப்பாக்கி படத்தில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளை காட்டியவர். என்ன எவ்வளவு அயோக்கியத்தனம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே 99 நாங்க தேர்தல் பாதைக்கு வர்றோம். அண்ணனுக்கு தெரியும், ஹைதராபாத் அண்ணனுக்கு தெரியும்.
ஆனால் 99க்கு முன்பு வரை விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே எப்படி நாங்கள் களமாடினோம். அங்க இடிபடுது 92ல பாபர் மசூதி. அப்ப எங்களுடைய தலைவர் அவர்கள் மதுரை வீதியில எழுதிய முழக்கம், எரிபடும் மசூதிகள், எரிபடும் சேரிகளில் இருந்து இடிபடும் மசூதிகளில் இருந்து புறப்படும் விடுதலை சூறாவளியின் கூட்டம். ஐயோ தீ போட்டது. அன்றைக்கு அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்றைக்கு அத்வானியால் இந்தியா எரிய போகிறது என்று முழக்கம் போட்டோம். அன்றைக்கு நாங்கள் தேர்தல் பதவிக்கு வரல, ஓட்டுக்காக நாங்கள் நிக்கல. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த களத்திலே பல்வேறு உதிரிகளை இன்றைக்கு இறக்கி விடுகிறார். களத்திலே பிளேயர்ஸ் இறக்கி விடுறாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும். RSS பல கிளை அமைப்புகள் இருக்கு. RSS கிளை அமைப்பு என்ன? பாஜக இருக்கு, ABVP இருக்கு, விஸ்வ இந்து பரிஷத் இருக்கு, என்ன இருக்கு, பஜ்ரங் தள் இருக்கு. இவையெல்லாம் RSS செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கிளை அமைப்பு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு கிளை அமைப்பு இருக்குன்னா அது ஓம் தமிழர் ஒரு கட்சி. சீமான் அதுக்கு தலைவர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எல்லாம் நம்ம இருக்கிற இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும். விஜயும் சீமானும் இன்னைக்கு நிறைய ஜமாத்துல கூட உள்ள நுழைஞ்சு நாங்க இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கிறோம். ஆனால் அந்த சட்டத்துக்கு எதிராக இருப்பதை போல காட்டிக்கொண்டு அதை நீர்த்து போக செய்கின்ற வேலைகளை நாம் தமிழர் கும்பல் செய்கிறது, சீமான் கும்பல் செய்கிறது. இதை இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு இந்த சட்டத்துக்கு எதிராக நாம் போராடுகிறோம், பாஜக எதிராக போராடுகிறோம், RSS எதிராக போராடுகிறோம். இந்த களத்திலே மீண்டும் நம்முடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் என்றால் யார் யாருக்குமான போராட்டமாக இது முன்னெடுக்கப்படுகிறது என்றால் முழுக்க சாவர்கருடைய வாரிசுகளுக்கும் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளுக்குமான போராட்டம் தான் இந்த போராட்டம். இது இரண்டாவது விடுதலை போராட்டமாக நாம் முன்னெடுக்கின்றோம். காந்தியை படுகொலை செய்த கோட்சேவுடைய வாரிசுகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்குமான போராட்டம் தான் இந்த போராட்டம். இந்த போராட்ட களத்திலே நாம் வெல்வோம். எப்போதும் நாம் சமரசமற்று நிற்போம். நாம் சாவர்கரை போல RSS கும்பலை போல சமரசமற்று எங்கேயும் மடிய மாட்டோம், மண்டியிட மாட்டோம். நாம் நம்ம களத்திலே செத்து மடிவோமே தவிர ஒருவோடு பின்வாங்க மாட்டோம். இந்த களத்திலே நாம் தொடர்ச்சியாக இருப்போம். RSS இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வரை, இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை நாம் தொடர்ந்த களத்திலே நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிய வன்னியரசு அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வக்பு வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் பேசுவார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு என்கின்ற பெயராய் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கூறி நடாத்தப்படுகிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி முகமது மைதி என்ற ராசப்பா அவர்களை தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சமூக நல்லிணக்க கூட்டமைப்பினுடைய தலைவர் KM அப்துல் காதர் அவர்களை, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற முகமது அலி அவர்களை, துவக்க உரை ஆற்றியிருக்கிற முகமது ரபீக் அவர்களை, நான் பேசுவதற்கு முன்னாலேயே தம்பி ராஜப்பா அவர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருடைய பெயரையும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். அப்படி சொன்னால் அதை மட்டும்தான் சொல்ல முடியும் என்பதாலே கட்டளையை மீறி, அன்பு கட்டளையை மீறி முன்னிலை வகித்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, அவர்களை தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜமாத்தார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் ஒருவராக மாற வேண்டிய கால நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அதனுடைய குறியீடாகத்தான் ஜமாத்தார்களே என்று அத்தனை ஜமாத்துகளையும் ஒருங்கிணைத்து நான் சொல்லுகிறேன். இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய இயக்க சகோதரர்களே, கட்சி சார்ந்த சகோதரர்களே, ஒரு நீண்ட வரலாற்றை இங்கே சொல்லிவிட்டு நான் ஒரு லேசானவர் அல்ல, நானும் ஒரு சுதந்திர போராட்ட வீரனுடைய பேரன் என்று பெருமையோடு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த நகரமன்ற தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்களே, ஊடகங்களில் நெருப்பாய் அவர்களுக்கு விதை விதித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் கேள்வி செந்தில் அவர்களே, இஸ்லாமிய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாய் பவனி வருகிற அன்பு சகோதரர் சௌத்ரத்தலி அவர்களே, பெருந்தர்களாய் கூடியிருக்கின்ற பெரியவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, என் நெஞ்சுக்கு நெருக்கமாய் இருக்கின்ற இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஏறக்குறைய ஒரு 10-15 நாட்களாக சிலர் கூவிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டினுடைய உயரிய பதவிகளை வைத்தாலும் எங்கள் ஊர்களிலே, கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் அதனுடைய காரியத்தை தான் செய்யும் என்பதை இங்கே ஆளுநர் ரவியும் செய்கிறார், அங்கே துணை ஜனாதிபதி தாக்கலும் செய்கிறார். என்ன சொல்லுகிறார்கள்? இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றம், சட்டமன்றங்கள் என்னவாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதியினுடைய அவர்களுக்கு நாட்களை குறிக்க முடியுமா? உச்ச நீதிமன்றங்கள் அவர்களுடைய வரம்பை மீறுகிறார்கள், சொல்லுகிறார்கள். யார் சொல்வது? எப்பொழுதெல்லாம் அகமைந்தார்கள் பாபர் மசூதி விளக்கை உச்ச நீதிமன்றத்தில் 1000 பக்கத்திற்கு எழுதி கையெழுத்து போடுவதற்குள்ள தகுதி இல்லாத அந்த நீதிபதிகள், நான் இது எல்லா கூட்டங்களையும் சொல்லுகிறேன், இதற்காக சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கிறேன். மானங்கட்ட அந்த நீதிபதிகளை பார்த்து அவர்களுக்கு என்ன கூலி? ஒருவன் ஆந்திராவினுடைய ஆளுநராக இருக்கிறான், முஸ்லிம் பெயர் வாங்கி. இன்னொருவன் ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருக்கிறான். சொன்னாரீங்க, ஒரு பெண்ணை காட்டி அந்த வழக்கை காட்டி அவளை மிரட்டினார்கள். ஒன்று தெரியுமா? குற்றவாளியே நடுவராக இருந்து விசாரிப்பது என்பதை இந்த கோகாய் தான் செய்கிறார். அந்த பெண் வழக்கை அவர்தான் விசாரிக்கிறார். இது வரலாற்று பிழை. அப்பொழுதெல்லாம் இவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. 370 காஷ்மீரத்தினுடைய குரல் விலையை நெறிப்பதற்காக 370 அவர்கள் ரத்து செய்தார்கள். அதை நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொண்டு அதற்கு தீர்ப்பு தந்தார்கள். நான் கேட்கிறேன், 370 காஷ்மீர் மட்டுமாக இருக்கிறதா? நாகாலாந்தில் இருக்கிற சட்டம் 371 அது என்ன சொல்ல வருது? காஷ்மீரகத்தில் சொன்ன அத்தனையும் அது சொல்லுகிறது. அங்கே 371 அந்த பிரிவும் அங்கே இடங்களை யாரும் வாங்கிவிட முடியாது. அது மட்டுமல்ல, நாகாலாந்துக்காரர்களுக்கு வருமான வரி கிடையாது, மிசோராம் காரனுக்கு வருமான வரி கிடையாது. கிழக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்களுக்கு பல சலுகைகள் தந்திருக்கிறார்கள். நாகாலாந்திற்கோ அருணாச்சல பிரதேசத்திற்கோ நீங்கள் சென்றால் செல்ல முடியாது. இந்த பெர்மிட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பெர்மிட்டை வாங்கிவிட்டு தான் இந்தியர்களே உள்ள நுழைய முடியும். ஆனால் காஷ்மீர் அப்படி இருந்ததா? காஷ்மீர்
இது என்ன அப்பன் விட்டு சொத்து எகிரமெண்டா? அவர்கள் இந்த தேசத்தோடு வருகிற நேரத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை தூக்கி எறிந்தார்கள். அதை நீதிமன்றங்கள் செய்தது. அப்பொழுதெல்லாம் நீதி வென்றது என்று சொன்ன இவர்கள் இங்கே ஆளுநரத்திலே 5 வருடமாக 7 வருடமாக இங்கே சட்டமன்றத்திலே எழுப்புகிற கோரிக்கைகள் அங்கே செல்லுகிறது. அவைகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை. கேட்டால் திமுறாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வரவில்லை என்றால், தாமதப்படுத்துகிறோம் என்றால் அதை அங்கீகரிக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? அம்பேத்கருடைய சட்டத்திற்கு புது விளக்கத்தை தருகிறார்கள். பார்த்தார்கள், பொறுத்து பார்த்தார்கள். நீதிபதிகளுக்கும் சொரணை இருப்பதாலே அவர்கள் இனியும் பொறுத்தால் இந்த நாடு சுடுகாடாய் மாறிவிடும் என்பதாலே வெகுண்டார்கள். அவர்கள் தீர்ப்படுத்தினார்கள். காலக்கெடு நினைத்தார்கள். யாருக்கு? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் அவர்கள் காலக்கெடை நிர்ணயித்தார்கள். உடனே பிஜேபி காரன் கொந்தளிக்கிறான். பாருங்கள், இவர்கள் சட்டத்தை, சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் இவர்கள் மதிப்பதில்லை. சொல்வது யார்? சட்டமன்றங்களையும் பாராளுமன்றங்களையும் மதிக்காத கவோதிகள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நீதிபதிகள் மதிப்பதில்லை. அவர்கள் எல்லோரையும் ரஞ்சன் கோகாய் போன்று நம்ம ஊரு கூலி கொடுத்தால் பேரம் பேசி ஆளுநர் பதவி தருவதாக சொல்லி லஞ்சம் பெற்றுக் கொண்டு தீர்ப்பு சொன்ன அயோக்கிய சதாசிவனை போன்று எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்ன கருதுகிறார்கள்? இவர்கள் சொல்லுவதெல்லாம் இப்பொழுது கொந்தளிக்கிறார்கள். வக்ஃபு சட்டம் வருகிறது. வக்ஃபு சட்டத்தை 140 அமைப்புகள் வக்ஃபு சட்டத்தை, திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர்கள் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அதிலே சீக்கிய அமைப்பு சென்றிருக்கிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கிற திராவிட சமூகத்தை, தந்தை பெரியாருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள் சென்றிருக்கிறார்கள், மலைச்சாதியினர் சென்றிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் தொகுத்து இதை உயர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பலாமா அல்லது உச்ச நீதிமன்றத்திலேயே வாதிக்கலாமா என்று மிகுந்த விசாலத்தோடு இவர்கள் அணுகி விசாரிக்கிறார்கள். சில கேள்விகள் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க எல்லோரும் சொல்லுகிறார்கள் 2 பேர், 2 பேர் அல்ல, 2 பேர் அல்ல, அங்கேதான் சுற்றம் இருக்கிறது. 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் அங்கே இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் 2. இப்ப என்ன சொல்லுகிறார்கள்? இப்பொழுது முதலில் இருப்பது 2013 சட்ட பிரகாரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 முஸ்லிம்களில் இருந்து தேர்வு செய்யப்படுவார்கள். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம்களில் இருந்து தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள திருத்தம் முஸ்லிம்களில் இருந்து அல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள், வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அப்படி என்றால் அந்த 2 பேர் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக வருவார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு அமைப்பிலே இருந்து வருவார்கள். ஆனால் இவர்களும் இங்கே வருவார்கள். அன்பு சகோதரர்களே, இங்க இருக்கிற வக்ஃபு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 2013 பெண்கள் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி அதுக்கு முன்னால் ஆண் பெண் என்ற பாகுபாட்டை சொல்லவில்லை. பெண் இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். ஏனென்றால் 2013க்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக ஒரு பெண் இருந்திருக்கிறார் 2013க்கு முன்னால். ஆனால் 2013 திருத்த சட்டம் சொல்லுகிறது 2 பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
அப்படி என்றால் இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பெண்களையும் சேர்த்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அயோக்கியத்தனம் அல்லவா? பெண்கள் முதலிலேயே சேர்க்கப்பட்டு விட்டார்களே, எந்த பெண்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? இங்கே நாடாளுமன்றத்திலே மேலவையிலே மரியாதைக்குரிய கபில் சிபல் அவர்கள் பார்த்து பேசுகிறார். பேசுகிற நேரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை தருகிறோம், அவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நான் கேட்கிறேன் உங்களிடத்திலே, முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு அவருடைய சொத்திலே பங்கு இருக்கிறது, அது கூட அவர் சொல்லுகிறார், அது கூட முழுமையாக இல்லை. ஆனால் இங்கே இந்து தர்மாவில் என்ன இருக்கிறது? ஒருவர் உயிர் வைக்கிறார், ஒரு இந்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவருடைய மகனுக்கு உயிரெழுதி வைத்து விட்டு சென்றால் அவருடைய மகள்கள் பெற முடியாது என்பது இன்றைக்கு உயிர் சட்டம் இந்துக்களுக்கு இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் உயிரெழுத முடியாது. முஸ்லிம்கள் இறந்த பிறகுதான் அவருடைய சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும், நசீர் செய்யலாம். இஸ்லாம் சொல்லுகிறது மூன்றில் ஒரு பகுதியை தான், அதுவும் யாருக்கு? மகனுக்கல்ல. யாருக்கு? மகனுக்கல்ல, மனைவிக்கல்ல. மூன்றில் ஒரு பகுதியை தானம் தர்மமாக, அதுதான் வக்ஃபுகளாக இன்றைக்கு பரிணாமித்திருக்கிறது. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைக்கு முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை. யாரடா? அழகாக சொன்னார். இன்றைக்கு மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் கவலைப்படலாமா? நாடாளுமன்றத்திலே வெட்கம் கெட்டவர்களை பார்த்து சொன்னார். அது மட்டுமல்ல, இவர்கள் எவ்வளவு அயோக்கியத்துவம் செய்கிறார்கள் சட்டத்தில். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? முஸ்லிம்கள் அவர்கள் ஒன்றை வக்ஃபு என்று சொல்லிவிடுவார்கள். அது வக்ஃபு. தென்காசி உதாரணம். இன்றைக்கு 3 பள்ளிவாசல்களை வரைந்திருக்கிறார்கள். நடுவிலே இருக்கிற பள்ளிவாசல் தென்காசியில் உள்ள பள்ளிவாசல். அது வக்ஃபு சொத்து, அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக கட்ட முடியாமல் இன்றைக்கு இவர்கள் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தென்காசி இன்றைக்கு உதாரணமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பள்ளிகளையும் தேவாலயங்களையும் கட்ட முடிகிறதா? அதற்கான் நம்முடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இன்றைக்கு மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியிருந்தார். நாங்கள் எல்லாம் கட்ட முடியவில்லை, முஸ்லிம்கள் பள்ளிவாசலை கட்ட முடியவில்லை, கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தை கட்ட முடியவில்லை, இதற்கு ஒரு வகை செய்யுங்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே போய் ஆட்சேபனை செய்தால் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். இங்க என்ன இவ்வளவு காலம் இருக்கிற செட்டப்? அந்த செட்டப் எப்படி? வக்ஃபு வாரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வக்ஃபு வாரியத்தை நிர்ணயிப்பது என்பது முஸ்லிம்கள் அல்ல. இந்த வக்ஃபு வாரியத்தை நிர்ணயிப்பது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் அவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முத்தவழியில இருந்து 2, வழக்கறிஞர்களே 2, மத அறிஞர் மார்க்க அறிஞர்கள் 2, ஒருவர் சியா, இன்னொருவர் சன்னி. அந்த 2ஐயும் நியமனம் செய்வது அரசு. ஆனால் இவைகளெல்லாம் நிர்ணயிப்பது யார் தெரியுமா? சிஓ என்று சொல்லுகிறவர் வக்ஃபு வாரியத்திலே பணிபுரிகிறவர் அல்ல. முதன்மை செயலாளர் என்று சொல்பவர் அரசாங்கத்திலே இருந்து வருகிறவர், அரசு தருகிறவர், அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டியாகத்தான் அவர்தான் முதன்மை செயலாளராக இருக்கிறார். இங்கே தீர்ப்புகள் முடியவில்லை என்றால் தீர்ப்பாயம் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயம் சரியில்லை இன்னைக்கு சொல்லுகிறார்கள். தீர்ப்பாயத்திலே யார் இருப்பது? தீர்ப்பாயம் என்றால் என்ன? தீர்ப்பாயத்தை
அரசாங்கம் கோர்ட்டிடம் நீதிமன்றத்திலே செஷன்ஸ் நீதிபதி ஒருவரை தாருங்கள் என்று கேட்கும். நீதிமன்றம் ஒருவரை சிபாரிசு செய்யும். அவர்தான் நடுவர் மன்றத்தினுடைய தலைவராக இருப்பார். இன்னொருவர் டிஆர்ஓ கேட்டகரியிலே வருவாய்த்துறையிலே இருந்து ஒருவர் வருவார். அதையும் அரசுதான் நிர்ணயிக்கும், முஸ்லிம்கள் அல்ல. மூன்றாவதாக ஒரு வழக்கறிஞர், அவர் இஸ்லாமிய சட்டங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அவரையும் நிர்ணயிப்பது தீர்மானிப்பது அரசுதானே தவிர இங்க இருக்கிற முஸ்லிம்கள் அல்ல. அதுதான் தீர்ப்பாயம். இப்ப சொல்லுகிறார்கள் தீர்ப்பாயம் வேண்டாம். யாரிடத்திலே பொறுப்பு? மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே. தீர்ப்பாயத்துக்கு மேல் 3 பேர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு மேல் நீதிபதிக்கு மேல் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்றால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசினுடைய ஏஜெண்டாக இருப்பாரா அல்லது மக்களினுடைய பிரதிநிதியாக இருப்பாரா? தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை. இது மண் தந்தை பெரியாருடைய மண். அதனால் இங்கே அவ்வளவு சீக்கிரத்தில் இங்கே அழுக்கடைய விட மாட்டார்கள். எமர்ஜென்சி என்று ஒரு காலம் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தீவாக நின்று கொண்டிருந்தது அன்றைக்கு. அதுபோல் இன்றைக்கு ஒரு தீவாக இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திலையும் இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது என்பதை பெருமையாக நாம் சொல்ல முடியும். அன்பு சகோதரர்களே, சட்டங்கள் திருத்தப்பட்டன. 1924 வக்ஃப் சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்திலே உண்டாக்கினார்கள். அதற்கு பிறகு 1954 இந்திய பிரிவுக்கு பிறகு, இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு உண்டாக்கினார்கள். அதை செம்மைப்படுத்துவதற்காக 1995 ஒரு நீதியரசரின் தலைமையிலே, ஜேபிசி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களே அல்ல, ஒரு நீதியரசரின் தலைமையிலே வக்ஃப் சட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டு பல திருத்தங்கள் செய்யப்பட்டு முழுமையானது. அதற்கு பிறகு 2 ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி முழுவதும் இந்தியாவில் இருக்கின்ற வக்ஃபுகளை ஆய்வு செய்து அதை திருத்தங்களை 2013 மரியாதைக்குரிய ரஹ்மான் கான், யார் கர்நாடகத்தின் ரஹ்மான் கான் முன்னாள் பாராளுமன்ற துணைத் தலைவர், அவருடைய தலைமையில் உள்ள அந்த கமிட்டி, அந்த குழுவினர் அழகாக தீர்மானித்து எழுதி தந்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு சட்டங்களாக இருக்கிறதே தவிர வக்ஃப் என்றால் இங்க இருக்கிற முஸ்லீம்கள் அல்ல, பாராளுமன்றத்திலே இயற்றப்படுகிற சட்டங்கள். அது இன்றைக்கல்ல, 1924 இருந்து. என்னவோ இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள், அங்கே போய் வக்ஃப் என்றால் வக்ஃப். முட்டாள்களே, அப்படி அல்ல. வக்ஃப் சொத்துக்களை தீர்மானிப்பதுவே இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறையிலே இருக்கக்கூடிய சர்வே கமிஷனர், அவருடைய தலைமையில் தான் இது வக்ஃப் என்று தீர்மானிக்கிறார்கள். அது 1995 எடுத்த சர்வையின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் சர்வே ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை செய்வது அங்கெங்கே இருக்கிற அரசாங்கம், வக்ஃப் போர்டு அல்ல, வக்ஃப் வாரியம் அல்ல, தனி மனிதர்கள் அல்ல. நீங்கள் யாரை நம்பவில்லை என்று சொல்லுகிறீர்கள்? அரசாங்கத்தையே நம்பவில்லை என்கிறீர்களா? அதாவது முஸ்லிம்களிடத்திலே இருந்து எதையெல்லாம் பிடுங்கிக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் நாங்கள் சொல்லுகிறோம், பிடுங்கிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய உயிரிழக்கிறவரை போராடுவோம். நாங்கள் போராடுவதற்கு முன்பாக இங்க இருக்கிற செந்தில் வேணும், இங்க இருக்கிற வன்னியரசு போராடுவார்கள். அவர்களுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் போராடுவார்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், தேவைப்பட்டால் உயிரை கொடுப்போம். கொடுப்பதற்கு முன்னால் அது எதுவாக இருக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் கோழைகள் அல்ல, நாங்கள் கோழைகள் அல்ல.
இந்த மார்க்கத்தையும் இந்த மந்தையும் காப்பதற்காய் உயிரை துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் சொத்தை எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சொத்தை ஒருவன் அபகரித்துக் கொண்டால் அவனுக்கு எதிராக போராடு. அப்படி போராடும் பொழுது உன் உயிர் இருந்தால் நீ ஷஹீத் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், சிஏஏ போராடுகிறீர்களே, உங்கள் குடியுரிமை எல்லாம் பறித்து விட்டோமா? முண்டர்களே, அறிவுகட்டவர்களே, நீங்கள் சிஏஏ மட்டுமல்ல என்ஆர்சி சொன்னீர்கள். நாங்கள் போராடியதால் அங்கே என்ஆர்சி தடுக்கப்பட்டது, சிஏஏ மட்டும் இதற்கு நின்று கொண்டிருக்கிறது. இங்கே நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றம் அதனுடைய கேள்விகள், அதனுடைய தடைகள் நமக்கு சிறந்ததாக அழகாக தெரிவதாக நினைத்து நீங்கள் வாழாதிருந்து விடாதீர்கள். அன்பு சகோதரர்களே, வழக்கு நீதிமன்றத்திலே நடந்தாலும் களம் இங்கே சூடாக இருந்தால்தான் நீதிமன்றங்களும் தீர்ப்பை சரியாக தருவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மேற்கு வங்கத்தில் 3 உயிர்களை தந்திருக்கிறார்கள். இங்கே நடக்கிற இந்த போராட்டங்கள் சில நேரங்களில் நம் போராட்டங்களை நம்மவர்களே மறைமுகமாய் தடுப்பதும் உண்டு, வர வேண்டாம் என்று சொல்லுவதும் உண்டு. ஆனாலும் வந்து விடுகிற அன்பு சொந்தங்களும் உண்டு. ஆகவே அன்பு சகோதரர்களே, இதற்கெல்லாம் நாம் அச்சப்பட தேவையில்லை. நான் முசவரகம் சென்றிருந்தேன். ஒரு சின்ன கதையை சொல்லி கதை அல்ல, வரலாற்றை சொல்லி முடிக்கிறேன். ஒருவர் அங்கே இருந்தார். அவர் தொழ வரமாட்டார். பள்ளிக்கும் அவருக்கும் உறவே இல்லை. ஒரு ரவுடிசமாக இருப்பார். அவரை தாதா என்று சொல்லுவார்கள். ஆனால் முசவன் அவர் கலவரத்திலே முல்லாக்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொண்டார்கள். அந்த தாதா தான் நின்று அங்கே சுழன்று விளையாடினான். இன்றைக்கு அவன் 5 நேர தொழுகையாளியாக மாறிவிட்டான். அவனுடைய வண்டியிலே ஆயுதத்தை எடுத்து அவர்கள் ஊண்டியிருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை அவன் கோடிட்டு அவன் மறைந்து வைத்திருக்கிறான். அதுபோல மார்க்கத்தில் அவ்வளவு பிடிப்பு இல்லாதவனாக இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த சமூக நல்லிணக்க கூட்டமைப்பை நான் பாராட்டுகிறேன். அதை முன்னின்று எடுத்து சென்ற தம்பி ராஜப்பாவை 3 முறை தொடர்ந்து இங்கே பகுதி மக்களுடைய பிரதிநிதியாக செயல்பட்டுக் கொண்டு மரணிக்கிறவரை உங்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மத்திய அரசுக்கு சொல்வதாலே திரும்ப பெறு என்கிற கோரிக்கையே எனக்கு பிடிப்பதில்லை. அவன் எப்படி திரும்ப பெறுவான்? அவன் திரும்ப பெறுவதற்காக கொண்டு வந்திருக்கிறான். திரும்ப பெறு என்று சொல்லுவதுவே சைவமாக தெரிகிறது. மாட்டுக்கறி சாப்பிட்டால் தான் கொஞ்சம் எனர்ஜியாக உணர்கிறவன் தான். காலையிலே என் தம்பிகள் இடியப்பமும் மாட்டுக்கறியும் தந்தார்கள். அதை தின்னதாலே கொஞ்சம் உறக்க பேசுகிறேன். முடிந்துவிட்டு மாட்டுக்கறி தருவேன் என்று ராஜப்பாவுடைய உத்தரவாதத்தாலே இன்னும் தெம்பாக இருக்கிறேன். ஆகவே அன்பு சகோதரர்களே, அவன் மிருகங்களுக்கு மாட்டுக்கறி போட வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறான்? எக்ஸ்போர்ட் செய்வதற்காக. இருக்கிற அல் கபீர், அல் அமீன் என்று இஸ்லாமிய பெயர்கள் தாங்கி வைத்திருப்பவர்கள் எல்லாமே அவன்தான். யார் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இங்க வருகிற நேரத்திலே அந்த மாடுகளை எல்லாம் பிடிக்கிறார்களே, கோசலை என்று வைத்திருக்கிறார்களே, அந்த கோசலை வைத்திருப்பவர்களெல்லாம் அமித்ஷா மோடியினுடைய வாரிசுகள் திருடுகிறதிலே வல்லவர்கள். அவன் திருடி அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அனுப்புகிறான். அதை அங்கே வைத்த பிறகு கோர்ட்டிலே போய் வாதிட்டு திரும்ப வரும் பொழுது என்ன சொல்லுகிறான்? செத்து விட்டது என்கிறான். சாகடிப்பதற்கான முண்டம் உன்னிடத்திலே தந்தோம். நீதிமன்றங்களும் ஒன்று சொல்வதில்லை. அவர்களும் வாழாதிருந்து விடுகிறார்கள். ஆகவே நம் உரிமையை நாம் பெறுவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும். நாம் ஒன்றுபட வேண்டும். நாம் ஒன்றுபட வேண்டும். அதை மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நீங்கள் உணருங்கள்.
கட்சிகளை, இயக்கங்களை, நான் வைத்திருக்கிற இயக்கங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், தூக்கி எறியுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக ஒன்றுபடுங்கள், ஜமாத்துகளாக ஒன்றுபடுங்கள், கட்டமைப்பாக ஒன்றுபடுங்கள். உங்களுக்கு தான் வெற்றி. ஒன்றுபடுகிற நேரத்தில் இளைஞர்களுக்கு முழு பாதியை பொறுப்பை கொடுங்கள், வயோதிகர்கள் வழிநடத்துங்கள். வெற்றி பெறுவோம் நிச்சயம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆகிருதவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.